இல்ல உங்க குரல் வந்து ஒரு சங்கியின் குரல் மாரி இருக்கு. நீங்க பாஜகவுக்கு அடியாள் வேலை நான் பார்க்குறீங்க. எதுக்காவது அடியாள் இருந்துட்டு போறேன். கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்பாவி மக்கள் மீது வரி சுமத்தப்பட்டுக்கிட்டே போகணும் வசனம் பேசின ம். வேணாம். அது என்ன வருது வாயில. இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொள்ள கூட்டத்தை நீங்க இந்தியாவில வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ம். அதான் மிக மோசமான ஒரு கொள்ள கூட்டம் சீமானை பத்தி. கேவலமா படு கேவலமா டைட்டில் வைப்பாங்க. இந்த ரோட்ல போற தாதா மாதிரி இப்படி சட்டையெல்லாம் இழுத்து விட்டுன்னு உட்காந்து பேசின்னு இருப்பாங்க. அப்புறம் உங்களை அதுக்கு தான் சொன்னேன். சீனியர் மாமா சுபவிக்கு ஜூனியர் மாமா ஏகலைவன் நம்பர் 1 420. என் கூடவே பழகிக்கிட்டு என் சக்காவை எடுத்து போட்டுக்கின்னு என் சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு என் தண்ணியை குடிச்சுக்கிட்டு என் தண்ணி மட்டும் துப்பாக்கி AK-47 என்ற அந்த கொடியர்களை நான் சுட்டு. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் ஏகலைவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலா, வணக்கம். நான் வந்து இளைய உங்களுக்கு மூத்த பத்திரிகை சொன்னாலும் கோவப்படுறீங்க. இல்லப்பா, அது ஒதுக்கிறீங்க அப்படியே சொல்றேன். சரி, நீங்க வந்து ஜூனியர் அப்படி சொல்லிடுங்க. ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர் அப்படி வச்சுக்கிடும். அப்பப்போ வந்து இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கிட வேண்டியிருக்கு. ஏன்னா திடீர்னு யாரை குண்டர் சட்டத்தில் தூக்கி போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால ஏகலைவன் ஆமா ஆமா என்னதான் நடக்குது தமிழ்நாட்டுல நிலவரங்கள்? மாதம் மும்மாரி பொழிஞ்சிட்டு இருக்குது. பொங்கல் பால் வெள்ளம் அடிச்சிட்டு போயிட்டு இருக்கு. அது என்ன பொங்கல் தெளிவா சொல்லுங்க. நான் எங்கிட்ட வந்து திராவிட பொங்கல் தான் இருக்கு. இல்ல, இங்க 2 பொங்கல் இருக்குது. தமிழ் பொங்கல் ஒண்ணு இருக்கு, திராவிட பொங்கல். திராவிட பொங்கல்னாக்கா அது காட்டாரி மாதிரி ஓடுது. அதுல கரும்பு, வெள்ளம், சக்கரை, வேட்டி, புடவை கூட ஒரு 3000 ரூபாய் குறுக்கால நீ போனா அடிச்சுட்டு போயிடும் உங்களுக்கு. புரியுதுல? கேட்டா மக்கள் நலன் கருதி தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மக்கள் நலன் ஏன்பா இத்தனை வருஷமா இல்லாம இருந்துச்சுனாக்கா இல்ல 2024 தேர்தல் கண்ணுல தெரியுது அப்படின்றாங்க. திடீர்னு சாய்தான் உடையதான் உருளுதான் பொருளுதான் அப்படின்ற மாதிரி தெரியல. இது வரைக்கும் எங்கேயோ வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்த பலருக்கு திடீர்னு வந்து உட்காந்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க உங்க கருத்தை சொல்லுங்களேன். நீங்க உங்க கனவை சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க பாலா, நீங்க கனவு சொல்லிட்டு போங்க கேட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இத்தனை வருஷமா என்ன பண்ணீங்க? 4 வருஷம் இது ஆயிடுச்சு, 8 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் 2-3 மாசம் தான் இருக்குது. இப்போ வந்துட்டு உங்க கனவு சொல்லுங்க. இந்த கோமாளின்னு ஒரு படம் வந்துச்சு. 16 வருஷம் வந்து கோமால இருந்துருவாப்புல. திடீர்னு முடிஞ்ச எல்லாம் மாறி போயிருக்கும். அப்ப வந்து என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம முதல்வர் வந்து கோமால இருந்திருப்பாரு போல இருக்கு. 26 கண்ணுக்கு தெரியுதுன்னு ஒன்னே தான் வந்துட்டு உங்க குறைய சொல்லுங்க, உங்களுடைய இதை சொல்லுங்க. மத்திய அரசு ஸ்கீமு வருது. ஸ்கில் ஒர்க்கு மேனேஜ்மெண்ட் நிறைய பண்ணுறாங்க. அவங்க நிதி ஒதுக்குறாங்க. நீங்கள் தொழில் இப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்துட்டு காட்டன் புடவையில் ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணி நான் பண்ணணும்னு விருப்பம். நான் அதுக்கு கோச்சிங் இருக்குது. இப்போ படித்து முடித்தோடனே முத்ரா லோன் தராங்க. மானியம் எதுவுமே கிடையாது, முழுக்க முத்ரா வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அதை இவர் வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்க நான் தொழில் கற்று தரேன், உனக்கு லோன் தரேன், நீங்கள் மேலே போயிடுவீங்க, அப்படியே ஓடிடுவீங்க. தமிழ்நாட்டு மக்களை வளர்த்து எடுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அக்கறை, நீங்க வாங்கலாம் ப்ளீஸ், நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. அப்புறம் கேட்ட சுருக்குன்னு கோவம் வந்துட்டு இதுல வேற இவங்களை கேட்டோம்னா குறுக்கால ஒரு குட்டி ஓடியாது மியாவுன்னுக்கிட்டு குறுக்குன்னு அது நிறைய சலசலன்னு ஓடும். மியாவா அது என்ன பொசுக்குன்னு மியாவுன்னு இல்ல, அதுங்க தான் நான் கேட்கறது. இப்ப இவ்வளோ அக்கறை இருக்கிற இளைஞர் நான் அது யதார்த்தமா கேட்கறேன். நீங்களே ஒரு பஞ்சாயத்து வைங்க, மரத்துல அடி கூட உட்காந்துக்கலாம் பாலா. இப்ப வந்து ஒண்ணு இல்லை, நாங்க இப்ப இளைஞர்களை முன்னேற்றுகிறோம்ன்றீங்க, மகளிரை முன்னேற்றுகிறோம் அப்படின்னு எங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நிற்கிறீங்க. இதே தான்பா கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, 7833 கோடி மத்திய அரசுடைய ஃபண்டு வருது. இது அந்த அட்டவணை பிரிவினருக்கு செலவு பண்ணணும். ஒன்ன மாதிரி அவன் பெரியாரை சொல்லலை, சமூக நீதி சொல்லலை, சாதி ஒழிப்புன்னு சொல்லலை. தெலுங்கானாவில் ஒரு இளைஞர்களுக்கு வேலை செய்யறதுக்கு தொழில் பயிற்சி கொடுத்து நீ கோழி பண்ண வைக்கிறியோ, ஆட்டு பண்ண வைக்கிறியோ, பியூட்டி பார்லர் வைக்கிறியோ, பேக்கரி வைக்கிறியோ, இண்டஸ்ட்ரி 10 லட்ச ரூபா உனக்கு மானியமே இல்லை, அது எதுன்னு இல்லை, மொத்தமே உனக்கு தான். கண்காணிக்கிறாங்க. அதை வெட்டி செலவு பண்ணாம உன்னை கைட் பண்ணி சரியா அவங்க தொழில் செய்யறாங்களா அப்படின்னு பாக்குறாங்க. அந்த பணம் வந்து 2000 கோடி கடந்த ஆண்டுக்கு மட்டும் ஒதுக்குனாங்க. ஒரு ஆளுக்கு 10 லட்சம்னா 20,000 பேரை அவன் உருவாக்கி இருக்கிறான் அந்த சமூகத்துல. இவங்க எப்படி தெரியுமா? மொத்தமே கடந்த ஆண்டு 24-25க்கு 150 கோடி அட்டவணை பிரிவு மக்களுக்கு. 150 கோடியில நீங்க ஒரு தொழிலை கத்துக்கிறது பெரிய தொழிலதிபரா வந்தா 65% நீங்க போடணும், 35% இவங்க கொடுப்பாங்க. 65% உங்ககிட்ட இருந்தா நீங்க ஏன் அங்க வரணும்?
ம். புரியுதுல்ல உங்களுக்கு? ம். இவங்க உங்கள்ட்ட லட்சணம் கையில காசு இருந்தா தான் நீங்களே லட்சணம் இந்த மாதிரி இந்த சமூகம் முன்னேறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வர பணத்தை திருப்பி அனுப்புற மனசாட்சி இல்லாம உங்க அப்பா முட்டு பணமா அப்படின்னு வருது. ம். இப்ப எலெக்ஷன் வந்துட்டோன்னே நீங்கள் எல்லாம் எங்களால் தான், நாங்கள் உங்களுக்காகத்தான், ம். இன்னும் எங்க குடும்பத்துல இல்ல இன்னும் உங்க குரல் வந்து ஒரு சங்கியின் குரல் மாரி இருக்கு. நீங்க பாஜகவுக்கு அடியாள் வேலை இன்னும் பார்க்குறீங்க. எதுக்காவது அடியாள் இருந்துட்டு போறேன். கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அந்த அடியாள் எல்லாம் அப்புறம் நீங்க மத்திய பார்த்துக்கலாம். அரசு நிதிக்காக வந்து அந்த நிதிய நாங்க எடுத்து குடுக்குறோம். இதுல உங்களுக்கு ஏன் வந்து இவ்வளவு கோவம் வருது? சரி குடுத்துட்டு போங்க. அ. அது இது இந்த திட்டத்துக்குன்னு குடுக்குறாங்க. நீ எடுத்துட்டு அண்ணன் பொண்டாட்டி கைய ஊராம் விட்டு நெய்யன்ற மாரி, நீ எதுக்கு அத செலவு பண்றீங்கன்னு. ம். உங்க அப்பா மட்டும் காசா அது? அந்த ம். மக்களுக்கு உன்ன மாரி தான ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு. அந்த முதலமைச்சர் செயல்படுறாரு. ஆந்திரால உன்ன மாரி தான ஒரு முதலமைச்சர். ம். உங்கள மாரி இருக்கிற அவரு வந்து எப்படி செய்துட்டாரு? அவங்க நீங்க ஒரிஜினல் ஆந்திரா. ஒரிஜினல் ஆந்திரா. ஒரிஜினல் தெலுங்குக்காரங்க. அவங்க அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு ஓ. அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். உனக்கு ஏன் அந்த அக்கறை இல்ல? நீங்க உங்களுக்கு எதுக்கு சார் செய்யணும்? அ உங்களுக்கு எதுக்கு செய்யணும்? அப்புறம் போஸ்டர் ஒட்டுறதுக்கும், கொடி பிடிக்கிறதுக்கும், கோஷம் கொடுக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் முன்ன போய் நின்னு எனக்காக நீங்க நீ சண்டை போடுறதுக்கு தமிழர்களுக்கு நாங்க எதுக்கு செய்யணும்? ம். நீங்க தமிழர்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமா. அப்படிங்கும்போது நாங்க அதான் ஆந்திரால செய்றோம். அது எங்க மண்ணு, எங்க மக்கள், அவங்கவங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே தெலுங்கர்கள். அதனால செய்றாங்க. செய்திருக்கிறாங்க. இங்க எதுக்கு செய்யணும்? இங்க வந்துட்டுனா நீங்க வேற, நான் வேற நீ காட்டுற அதுதான் ம். சொல்ல வரேன். ம். இவ்வளவும் பண்ணிவிட்டு எலெக்ஷன் நேரத்துல நீங்க வாங்கலாம், நீங்க வாங்கலாம் ரோட்ல வந்து அங்கங்க உட்காந்துக்கிட்டு இப்ப இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா, கொளத்தூர் தொகுதியில ஏதோ காலையில நடந்து போறோம் பார்த்தா, போலீஸ் அப்படியே குவிச்சு வச்சுக்கிறாங்க. வெறும் கலர் பலூனா கட்டிக்கிறாங்க. ம். ரோட்ல தொடப்பத்தால பெருக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க எல்லாருமே. ம். அவர் வராரு மன்னர் வருகையா? மன்னர் வருகிறார். ரோடெல்லாம் சுத்தமா இருக்கணும். ம். மத்த ரோடெல்லாம் நாசமா போனா பரவாயில்லையா? உனக்கு மட்டும் சர்ருன்னு நீங்க வந்து நின்னுட்டு போணும். அந்த வகையிலாவது எங்க தெருவுலாம், எங்க ஏரியாலாம் நல்லா இருக்குதான்னு பார்த்தா, அங்கேயும் உள்ளலாம் அவர் குறிப்பிட்ட இடத்துல தான் வச்சிருக்கிறாரு. அந்த ஜம்புலிங்க தெருவுன்னு ஒரு ஏரியா ஒண்ணு. அதுக்கு அடுத்தது வந்து பெரியார் மருத்துவமனை தெரு தான். அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. மீதி நீங்க கொஞ்சம் இப்படி திரும்பிட்டீங்கன்னாக்கா, ம். எந்த 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 குழியில விழுவீங்கன்னே தெரியாது. ஓ! பேசாம அப்ப எல்லாத்துக்குமே கலைஞர் தெரு, கலைஞர் நகர் அப்படின்னு வச்சுட்டா வந்து அத வந்து எங்க கொஞ்சம் அப்பா கவனமா கூட அப்பயே அப்பா பேர வச்சாலும் கூட, அதுலயும் பெர்சன்டேஜ் அடிக்கிறது தானே எங்க வேல. ம். புரியுதுல்ல உங்களுக்கு? ம். அந்த மாரி இருக்குது. இப்ப என்னன்னா, சாகரப்ப சங்கரா சங்கரான்னு சொன்ன மாரி, ம். போற நேரத்துல வந்துட்டு உங்க கனவ சொல்லுங்க, உங்க நெனவ சொல்லுங்க. நான் ஒரு கவிதை எழுதுறேன், ம். போட்டி வைக்கிறேன்னா, இதெல்லாம் என்ன ம். கதையா அதெல்லாம் வந்துட்டு. அதுக்கு 50,000 பேர இறக்கி விட்டுருக்கோமா? அது இப்ப இதுக்கு முன்னாடி ஏன் வந்தோனே 21ல ம். பொருளாதார நிபுணர்கள் குழுன்னு ஒண்ணு ஆமா. வச்சீங்க. அதுல ஒண்ணு விளங்காதது இப்ப வாய் திறந்துச்சு என்னங்க பார்த்துட்டு இது? அவரு வந்து பொருளாதார அறிஞர்ன்னு ஓவர் பில்டப் பண்ணாங்க. கடைசில வந்து உனக்கு என்னம்மா இதுல? இல்ல கவர்மெண்ட் கடன் வாங்குனா நீ இல்ல ஏம்மா இல்ல இது பாலா, பண்ற? இவங்க கோஷ்டி என்னன்னா, நமக்கு யாரெல்லாம் பாலா ஜால்ரா அடிக்கிறாங்கன்னு. ம். டக்குனு 2, 3 இன்ஸ்டன்ட் நடக்கும். பாலா வந்து பேரறிஞர்னு உங்களுக்கு ஒரு சீல் குத்தி சீல் வச்சுருவாங்க. குத்திருவாங்க. உங்கள நீங்க வந்து பேரறிஞர் பாலா, நீங்க கார்ட்டூனிஸ்ட் பாலா. ஏகலைவனுக்கு பொழைக்க தெரியல. இந்த புரியுதுல்ல? இடத்துக்கு வந்து அந்த ஏகலைவன் மாரி கொண்டு வந்து அப்படிதான் அது வந்து ஈயம்பித்தல பேரிச்ச மரத்துக்கு கூட உதவாத அந்த அவர் பேரு என்ன? ஜெயரஞ்சனா? ஜெயரஞ்சன். அந்த மாரி ஒருத்தரு சும்மா பொருளாதார நிபுணர்ன்னு 2 யூடியூப்ல பேசணும்னு டக்குன்னு மேல கொண்டு வந்து, நான் நல்லா ஜால்ரா அடிக்கிறான் நமக்கு அந்த ஆள் வச்சுன்னு சொல்லிட்டு, ம். கமிட்டிலலாம் பார்த்தாங்க. கடைசியா வந்து அது இளிச்சு போச்சு. அது அதனுடைய சாயம் வெளுத்து போச்சு. ம். ஒரு பொருளாதார நிபுணரு, வாங்குனா என்னப்பா? ம். உங்களுக்கு என்ன அது அதுல? ஒரு சின்ன பொண்ணுகிட்ட ஆ அந்த சொல்லு. பொண்ண மடக்குறாராம் அவரு. ஆ இல்ல வாங்குனப்ப என்ன உங்களுக்கு என்னன்னா, ம். ம். எந்த பைத்தியக்காரனும் கூட அந்த மாரி கேட்க ம். மாட்டான். ம். பெரிய மனுஷனா இருக்கிறீங்க. இந்த வார்த்தைய சொல்லலாமா? சமூகத்துக்கு கடந்த அதிமுக ஆட்சியில கடன் 3,50,000 3,50,000 கோடி கடன் வாங்குனப்ப, ம். இந்த கடன் வந்து பொருளாதார வீக்கத்தை ஏற்படுத்தும். தமிழ்நாடு கீழே விழுந்துவிடும். தமிழ்நாடுடைய பொருளாதாரம் சரிந்துவிடும். அப்பாவி மக்கள் மீது வரி சுமத்தப்பட்டுக்கிட்டே போகணும். வசனம் பேசின ம். வேணாம். அது என்ன வருது வாயில. ம். பேசுனீங்க. இன்னைக்கு வந்து அத விட 2 மடங்கு இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குன மாநிலத்தில முதல் இடம்னு சொல்லிட்டு, இவ்ளோ கடன் வாங்கி உங்களுக்கு என்னன்னு கேட்டா, ஜெயரஞ்சனும், ஸ்டாலின் ம். அப்பா, அம்மா அடைப்பாங்க. ம். நீங்களும் நானும் தானே ஆமா. அடைக்கணும். என்கிட்ட வரி பணம் போடுறாங்க. போன அதிமுக ஆட்சியில எவ்வளோ வரி இருந்துச்சு? இப்ப ம். எவ்வளோ வரி இருக்குது வீட்டுக்கு? மின்சார கட்டணம் அப்ப எவ்வளோ இருந்தது? அதிமுக ஆட்சியில இப்ப எவ்வளோ இருக்குது? விக்கிற விலைவாசி பொருள் அப்ப எவ்வளோ இருந்தது? இப்ப எவ்வளோ இருக்குது? கனிமொழி வந்து சொன்னாங்க. எங்க இருக்காங்கன்னு தெரியல. இப்ப வேற அவங்க வந்து ம். தேர்தல் நெருங்கிச்சு. பணமரம் போட்டுக்குவாங்க. ஆமா. நாடார் சங்கத்துல பங்கெடுத்துக்குவாங்கன்னு நெனைக்கிறேன். ம். எனக்கு தெரியலன்னு நெனைக்கிறேன். அதுலயுமே நாடார்கள் இப்ப கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டாங்க. ஆமா. இப்ப கருணாநிதி நாடாரான்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவ இங்க எல்லாமே அப்பா வழியில தான் போட்டுக்கிட்டு வராங்க. ம். அப்பா வந்து உன் நான் தெலுங்கர்ன்னு பகிரங்கமா தெரிஞ்சு பண்ணப்ப நான் இன்னும் நாடாச்சு, நான் ம். இன்னும் நாடாச்சுன்னு யார ஏமாத்துறேன் இந்த விஷயம்? ம். புரியுதுல்ல உங்களுக்கு? ம். இதே தானே மத்தவனுக்கு பொருந்தாது. ஆனா உனக்கு மட்டும் பொருந்துனா அது என்ன பொருந்தும்? ம். கேள்வி வருதா இல்லையா? ம். வருதா இல்லையா? இப்ப அந்த அம்மா வந்து சொன்னாங்க, பெட்ரோல் நாங்கள் வந்து ரூ. 75க்கு குடுப்போம்ன்னு. எங்கன்னு தேடுறாங்க, எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த அம்மாவ இப்ப. புரியுதா? தாலிய அறுக்கிற அரசாங்கம் அந்த இருக்குது.
விதவைகள் நூற்றுக்கணக்கான விதவைகள் தமிழ்நாட்டில் இப்ப இந்த 5 வருஷத்துல இப்போ சாராயம் அவங்க காய்ச்சி வந்து ஜூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொள்ள கூட்டத்தை நீங்க இந்தியாவுல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ம். அதான் மிக மோசமான ஒரு கொள்ள கூட்டம். வாங்கின 4 லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கிக்கிற என்னன்னு கணக்கு கேட்டா, ஒரு எதிர்க்கட்சி கேட்குது அதிமுக, நக்கல் உங்களுக்கு வெள்ளை பேப்பர் தூக்கி இதோ வெள்ளை அறிக்கைன்னு. நக்கல் ஒண்ணு எதால வந்து மக்கள் அடிக்கும் சொல்லுங்க. ம். என்ன திமிர்த்தனம்? யாரு நீங்க உங்க வீட்ல இருந்து என்ன பணத்த குடுத்து கடன் அடைக்க போறீங்களா? ஸ்டாலின் குடும்பத்திலேருந்து நாங்க ஒரு 10 லட்சம் கோடி 10,000 கோடி குடுக்குறோம். அடிச்சது லட்சக்கணக்கான கோடி. ஒரு 10,000 கோடி குடுக்குறோம். துரைமுருகன்ட்டருந்து ஒரு 5,000 கோடி. ஏவா வேலுகிட்டருந்து ஒரு 5,000 கோடி. நேருகிட்டருந்து ஒரு 5,000 கோடி. இப்படின்னு பெரியசாமிகிட்டருந்து ஒரு 5,000 கோடி. நாங்க எங்க கடன தமிழ்நாட்டு மக்கள்ட்ட தமிழ்நாட்டு அடைக்கிறோம்னா ம். நியாயம்னு சொல்லலாம். ம். உன் தலையில என் தலையில வரிய போட்டு, நான் வரி கட்டி செத்துக்கிட்டு இருக்கணும். நீங்க சுகமா வாழ்ந்துட்டு இருக்கணும். நீங்க வந்து வசனம் மட்டும் நல்லா பேசிட்டு இருக்கிறீங்க. நாங்க வந்தா இது போடு, நாங்க வந்தா இத முடிச்சிடும்னு சொல்லிட்டு கேட்டாக்கா, இப்ப வந்து கேட்டீங்கன்னாக்கா 99% முடிச்சிட்டேன்னாங்க. ம். இப்ப என்ன 404 முடிச்சிட்டோம் 500 சில்லறையில ம். அப்படின்றாங்க. ம். நம்ம தம்பி ராகவட்ட கேட்டாக்கா, சார் 404ன்றது கம்ப்யூட்டர்ல எரர்ன்னு வரும்போதெல்லாம் அந்த 404 வருங்க சார். அதான் சார் 200. அதான் அவங்க சொல்றாங்க. ம். அவங்க ஆட்டோமேட்டிக்கா எங்க போய் நிக்கிறாங்க பாரு. ஒண்ணும் இல்ல சுழியம். ஏ. எலெக்ஷன் நேரத்துல தான் நீ தேடுற ஒண்ணு சர்க்கரை குடுக்குற, பொங்கல் குடுக்குற, அத குடுக்குற, பணமும் குடுக்குறேன்னா, அப்ப இதுக்கு முன்னாடி ஏன் தரலன்னு கேட்டா நிதி நெருக்கடி. ம். இப்ப எப்படி இப்ப நிதி எப்படி வந்துச்சு அந்த நிதி? ஏன்னா அதுக்கு பதில் இல்ல. ம். நீ மக்களுக்கு குடுக்குறத தடுக்கிற. ம். அதிமுக பீரியட்ல இவங்க பேசின வசனங்கள் அப்படியே இன்னைக்கும் இருக்குது ம். YouTubeல. ம். அந்த நாங்கள் வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு 2,500 ரூபாய் அந்த அரசு கொடுப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். 5,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். ம். நீ குடுத்தியா முதல்ல? ம். அத விட 500 ரூபாய் தூக்கி மேல வச்சு குடுக்குற. ம். அது குடுக்குறதே தப்புன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். நீ வேலைய குடுத்துரு குடும்பத்துக்கு ம். குடும்பம். மின்வாரியத்துறையில மட்டும் 63,000 காலி பணியிடங்கள் இருப்பதா சொல்ல வராங்க. நீங்க மொத்தமே போட்டுக்கிறது ஒரு 300 பேர்கிட்ட போட்டுக்கிறீங்க இத்தனை வருஷத்துல. லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை இல்லாம இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆசிரியர்களை எடுத்துட்டு அதிமுக ஆட்சியிலிருந்து பணி நிரந்தரம் இல்லை. அவங்கள பர்மனன்ட் செய்யறதா சொல்லி போராட்டம் நடத்துறப்ப இதே ஸ்டாலின் அங்க போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாரு. இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க. பதில் சொல்ல கேட்டா போராட்டம் முடிச்சு நாங்க ஸ்வீட்லாம் கொடுத்துட்டோங்க. அது என்ன மாதிரி கொடுத்து எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? சரி, அரசு மருத்துவர்களுக்கு போட்டிருக்கீங்களா? செவிலியர்களுக்கு கொஞ்சம் பேரை போட்டுட்டு முதல்ல இடமே இல்லை. நாங்கள் ரொம்ப யோக்கியமானவர்கள். இடம் காலியாக போட்டுக்கொண்டே இருக்கிறனாரு மாசு. ம். சார் ம். சார். மாசுன்னா கூட ஒரு கோச்சிப்பாரு. என் பேரெல்லாம் எப்படி சொல்றீங்கன்னு. சார் சார். சார். ம். இப்ப என்னடானாக்கா ஒரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சார்னா எந்த சார் சார்? நான் சார் நான் சார்னு ஏகப்பட்ட சொல்றேன். சார் இருக்காங்க. நீங்க நான் அண்ணா தெளிவுக்காக பல்கலைக்கழக விஷயத்துல நினைச்சு என்ன ஆ, கேட்கக்கூடாது. சரி, சரி. நான் நீங்க சார் தெளிவுபடுத்திருங்க. அவர் அப்புறம் மாசு மக்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சார்னு நினைச்சிட போறாங்கல்ல. அப்புறம் அது இல்ல பாலா, இப்ப பார்வையாளர்ல மாசு குழப்புற வேலையை நீங்க செய்யற மாதிரி இருக்க இல்ல கூடாதுல்ல. இப்ப நான் சொல்றது குழப்பமா என்னன்னு பாரு. மாசுபட்டுருச்சுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஓ. சொல்லுங்க. ம். கரை படிஞ்சிருச்சு ஆமா. கெட்டுருச்சுன்னு. அந்த மாசுன்னு அவரை சொன்னா தப்பா போயிடுமான்னு ஓ. சார்னு ஓ, சொல்ற சரி, சரி. மரியாதை. அந்த பொருள்ல சொல்றீங்க. அந்த நான் பொருள் எனக்கு வந்து என்னன்னா டக்குன்னு சார்னு ஒண்ணு நான் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த இது ஆச்சுல்ல. அங்க ஒரு சார் இன்னைக்கு வரைக்கும் அது கண்டுபிடிக்க முடியல. நினைப்புக்கு வருதா? அந்த டக்குன்னு அது நினைவு வந்துச்சு. வரும். கம்பி வருமே கூட நினைப்பு உங்களுக்கு. ஆமா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா. ரொம்ப பேசாதீங்க. என்ன? ஆ. வச்சுக்கங்க. இந்த மாதிரி இந்த மோசமான கொள்ள கூட்டமா இருக்குது. இவங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. தேர்தல் நெருங்கினோடனே பாலாறு தேனாரும் ஓடுது தமிழகத்துல. சட்டம் ஒழுங்கு இதை விட பேரமைதி எங்கேயுமே இல்ல. இப்படிலாம் ஒரு பொய்ய சொல்ல முடியுமா? அதிக சட்டம் ஒழுங்கு இப்பதான் கெட்டுக்கிட்டு இருக்கு. தினசரி ராக்கெட் விடுறானுங்க ரோட்ல. வெட்டு, குத்து, கொலை, ரவுடிசம் அப்படின்னு போதை சேலஞ்சு பண்றான் போலீஸுக்கு. வெக்கமே இல்லாம உட்காந்துட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வந்துட்டு சட்டம் ஒழுங்கு சரியாகத்தான் இருக்கிறதுன்னா என்ன? ம். இன்னைக்கே வந்து கணினி உலகம் கையில இருக்குது. இந்த எல்லாம் உடனே காலத்திலே இவ்வளவு பண்றாங்க. எடுத்து இப்பவே நீ இவ்வளோ பித்தலாட்டம் பண்றீங்கன்னா, இதெல்லாம் இல்லாத காலகட்டத்துல நீங்க எவ்வளவு உருட்டி இருப்பீங்க ம். தமிழ் மக்கள் ம். கிட்ட. இவர்கள் இப்படித்தான் அப்படின்றது இந்த 26 தேர்தலுக்கு முன்னாடி மக்கள் புரிஞ்சுக்கணும். திரும்ப ஒரு முறை ஆதரிச்சீங்கன்னாக்கா, நீங்க அதோட படுகொலியில தான் மக்கள் போகணும். வரி கட்டுறதுக்கு ஒண்ணும் இருக்காது. கோவணம் கூட என்ன அந்த காலத்துல சொல்லுவாங்கண்ணே, கோவணத்த வித்தாது இப்ப அது கூட ஏன் வாங்க நீங்க மாட்டாங்க. இதெல்லாம் சொன்னீங்கன்னா இப்ப பாஜக உள்ள வந்துருமே. அது வேற நாங்க வந்து சொல்றோம். ம். இந்த நிலத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள்லாம் இங்க ஆளணும்னு துடிக்கிறாங்கங்கிறாங்க. ம். அத வந்து எப்படி எடுத்துக்கிடுவீங்க? ஆமா, அப்ப அப்படிதான் அவங்க பாஜகவை எதிர்க்காங்கல்ல. ம். இப்ப நீங்க யாரு எதிர்க்கிறாங்க? திமுக ஆ, பாஜக எவ்வளவு வீரியமா எதிர்க்குது. ஆ. ஆ. அப்படியா? பிறகு ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் எப்படி நடந்துச்சுங்க? அப்பவும் நீதிமன்றம் இருந்தது. ஆமா. செல்வி ஜெயலலிதா இருந்தபோது. அப்பவும் இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போனாங்க. ம். என் மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு பாதிக்கும். நீ எங்க வேணாலும் பார்த்துக்க உன்னால முடிஞ்சுன்னு சொல்லி நிறுத்துனாங்களா இல்லையா? ம். அன்னைக்கு இதே ஆர்எஸ்எஸ் பிரதிநிதிகள் சொன்ன முக்கியமான கோர்ஸ்ல தமிழ்நாட்டுக்கு வெளியே சுத்திட்டு இருந்தாங்களா இல்லையா? ம். நடந்ததா இல்லையா? ஆமா.
நீங்க எந்த ஜெயில்ல கால கதற விட்டாங்க. நீ வாசல்ல ஜெயில் வாசல்ல வச்சு சொல்லுங்க. கதற விட்டுச்சு அந்த மாடு. இந்தியாவினுடைய பிதாமகர், குருன்னு சொல்லக்கூடிய ஜெயேந்திரர் தூக்கி உள்ள வச்சு விட்டுட்டு, கதற விட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஜெயேந்திரர் காப்பாத்தி விடுதலை செய்வதற்கு காரணமானவர் கருணாநிதின்னு கர்ணன். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசர் பிறகு பேட்டி குடுத்தாரா இல்லையா? ம். நீ எந்த காலகட்டத்தில பார்ப்பன, ஆரிய, இந்துத்துவாவ நீ பகைச்சுக்கிட்டு நின்னுக்கன்னு எதனா ஒண்ணு சொல்லுங்க. நாங்க எப்பயாவது ஒண்ணு படையெடுத்தோம், போர் ம். எடுத்தோம், தடுத்து நிறுத்துனோம். ம். ஏதாவது ஒண்ணு. மோடி அரசு காலால விட்ட வேலையில நீங்க கையால செய்துட்டு இருக்கிறீங்க. ம். இப்ப 10,000 கோடி கூகுள் நிறுவனம் இங்க வந்து இன்வெஸ்ட் பண்றது. அது 10,000 கோடி அந்த மாநிலத்துக்கு ஆண்டுக்கு வருமானம் வரும். ம். அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ட ஆந்திராவுக்கு போயிடுச்சு. தமிழ்நாட்டுக்காரர் தானே அவரு. ஏன் நீங்க அன்னைக்கு வாங்க முடியலன்னு எதிர்க்கட்சிகள் கேட்குது. அதுக்கு என்ன இருந்தாலும் இது வந்து அதானிகள் தான் இதெல்லாம் ம். நிர்ணயிக்கிறார்கள். ம். அதானிகள் தான் இதுக்கெல்லாம் இறுதி முடிவெடுக்கிறார்கள். ம். அதானிகள் தான் நாங்க கொண்டுட்டு போனார்கள்னா, நீங்க எதுக்கு மிஸ்டர்ங்க? ம். சரி அதானி தமிழ்நாட்டுக்கு எதிரா இவ்வளோ பெரிய வேலைய செய்துட்டார்ல. ம். அதானி ப்ராஜெக்ட்டுக்கு நீ ஏன் கால கழுவி விட்டுட்டு இருக்கிற? ம். காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு இன்னைக்கு நீங்க தானே கால கழுவுற வேலை செய்துட்டு இருக்கிறீங்க. ம். 8 வழிச்சாலைக்கு உன் மந்திரி தானே ஏவா வேலு? ம். இல்ல அதுக்காக விவசாயிகள இல்ல தூக்கி வேற எந்த கட்சி மந்திரி அவரு? எனக்கு ம். தெரியல. ம். நான் கேட்கிறேன் தெரியாம பாலா கிட்ட. ம். திமுக தானே? ஆமா. கட்டியே அவரு தீர்வு. மன்னரா இருக்காரு சார். சொல்லுங்க. நீங்க அவரு மந்திரிங்கீங்க. அவர் மாமன்னர் அவரு. அ. புரியல? ம். கட்டியே தீர்வுன்னு பொய் வழக்கு போடுறீங்க. ம். சமூக போராளின்னு உன் திமுக பேர்ல அதே நபர கூட்டு உன் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டீங்க ம். அருள. ம். அவரு அதே போராட்டத்த இந்த ஆட்சி காலத்திலயும் நடத்துறாரு. அவர சமூக விரோதின்னு தூக்கி நீ உள்ள வைக்கிறேன்னா, ம். அந்த அதானி ப்ராஜெக்ட் தானே அது. அது ம். எதுக்கு தலைமையில தூக்கி வச்சுன்னு செய்துட்டு இருக்கிறீங்க? வெட்கமே இல்லாம. ம். உன் மாநிலத்துக்கு வர ப்ராஜெக்ட்ட தடுக்கிற அதானிய, நீங்க ஏன் சார் தலைமையில தூக்கி வச்சுன்னு சுத்துறீங்க? என் ம். தமிழ் மண்ண, என் தமிழ் மக்கள நீங்க நசுக்கி நிலத்த ஏன் நீங்க புடுங்குறீங்க? கட்டியே தீர்வுன்னு ஏன் சொல்றீங்க? ம். ஆனா அதுல அடிக்கணும் பல ஆயிரம் கோடி கமிஷன் இருக்குது அதுல. ம். 65,000 கோடி ப்ராஜெக்ட்ன்றாங்க. எத்தனை ஒதுங்க உனக்கு? ம். புரியுதுல்ல உங்களுக்கு? 8 வழிச்சாலை யாரோட ப்ராஜெக்ட்? ஏன் அதானிக்கு இந்த வேலைய நீங்க செய்றீங்க? சொல்லுங்க. அதானி கிட்ட நீங்க போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டும் 53 புரிந்துணர்வு ஒப்பந்தம் பல ஆயிரம் கோடின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அம்மா சொன்னாங்க. ப்ளீஸ் ஓடாதீங்க நில்லுங்க. நின்னு ம். பதில் சொல்லிட்டு போங்கன்னு சொல்றாங்க. ம். ஓடி வந்தீங்க திரும்பி பார்க்காம நீங்க. எங்க நீங்க வந்து எதிர்க்கிறீங்க? அதானி இந்துத்துவா, மோடிக்கு ஆதரவு பக்கபலமா ரைட் ஹேண்ட் கரெக்ட்டா? ம். அவர நீங்க தூக்கி தலையில வச்சு நாங்க வந்து எதிர்க்கிறோம், சுத்துறோம், மாவாட்டுறோம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க இன்ன வரைக்கும். என்ன யார ஏமாத்துறீங்க நீங்க? ம். இந்துத்துவாவ நீங்க எங்க எதிர்த்துட்டு இருக்கிறீங்க? கேட்டா நான் இப்போ திருப்பரங்குன்றம் இதுல வந்து சண்டை போட்டு அ உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்க கொண்டு போவோம். அத நீதிமன்றம் உத்தரவு போட்டவங்க கூட அது அவங்க அது வெளியில நீங்க எதனா சொன்னாங்கன்னா துப்பிடுவாங்க உங்களுக்கு. புரியுதா? அதுல முழுக்க முழுக்க இஸ்லாமிய மக்களுக்கு நீங்க துரோகம் பண்ணியிருக்கிறீங்க. ம். அவன் காலங்காலமா கெடா வெட்டுறதுக்கு போயிட்டு வந்துன்னு தான் இருக்கிறான். ம். காவல்துறை தான் போய் தடுத்து பிரச்சனை உண்டு பண்ணுது. ஏன்னு அது மேல இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவே இல்ல. ம். இப்ப கோர்ட்டுக்கு விட்டுட்டு, ம். இது கருணாநிதி தனம்னு சொல்லுவாங்க. புரியல? ம். கருணாநிதி என்ன பண்ணுவாரு? அனைத்து தரப்பினரும் நான் அர்ச்சராக நியமித்து விட்டேன்னு ம். அறிவிப்பாரு. ம். மயிலாப்பூர்லேருந்து ஒரு கோஷ்டி போயிட்டு பேசுவாங்க. ம். அப்புறம் அது என்ன நடக்குன்னு தெரியாது. திடீர்னு ஒருத்தர் வழக்கு போடுவாரு. ம். வழக்கு கோர்ட்ல தொங்கிக்கிட்டே இருக்கும் ம். வருஷக்கணக்கா. பிள்ளைங்க கில்லணும் தொட்டிலையும் ஆட்டணுங்கிறாரு. ஆட்டிட்டியா? முடிஞ்சு போச்சா? ம். கேரளாவுல வந்து அனைத்து சமூகமும் அர்ச்சகர்ன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ஆர்டர் வந்து அவன் அரசாணையில கொண்டு வந்து போட்டுட்டாங்க. ம். அப்படின்னு பொசுக்குன்னு ஒரு அறிக்கை வெளிய வந்துச்சு பாரு. வைக்கம் போராட்டத்தினுடைய தாக்கம் தான் கேரளாவில் இப்படி நடந்தது. இது வைக்கம் ஈ.வே. ராமசாமி நாயக்கருடைய வைக்கம் போராட்டத்தினுடைய தாக்கம் அப்படின்னு ஒருத்தர் விட்டோன்னே ம். பூனைக்குட்டி வெளிய வந்துச்சு. ம். போற வழியில டக்குன்னு எங்க நாய்க்கு எல்லாம் இறங்கி அடிச்சு நீங்கலாம் கூட எழுதின உடனே ஐயையோ நான் இல்ல என் அட்மின் நின்னுட்டேன். சரி வச்சுக்கோ. வைக்கம் போராட்டத்தினுடைய தாக்கம் கேரளாவுல நடக்குதுன்னா, இந்த மண்ணுல பொறந்து உருண்ட பெரியாருடைய தாக்கம் இங்க எவ்வளவு எவ்வளவு பவரா இருக்கணுங்க. பதிலே இல்ல. ம். பதிலே பதுங்கிட்டாங்க. ம். ஹாய் நீ சங்கி. ம். பதில் சொல்ல முடியாத போது அவதூறை வாங்கி வீசுறதுல இவங்க அப்பனையே வீசின கும்பல் இது. ம். பெரியார மானக்கேட கேட்ட கும்பல். நம்மள விட்டு வைக்குமா என்ன? ம். பதில் சொல்லுன்னா சொல்றது இல்ல. கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்குல்ல. நீ எங்க வந்து பாஜகவினுடைய ஒரு திட்டத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம். ம். சமீபத்துல வந்துட்டு கல்வித்துறைக்கு வாங்க. லேட்டஸ்டான வந்து புதிய கல்விக் கொள்கையை மோடி கொண்டு வந்தப்ப ஏற்க மாட்டோம்னு போராட்டம் பண்ணீங்க. அதுக்காக ஒரு கமிட்டி போட்டீங்க. கமிட்டியினுடைய லீடர் யாருன்னா மிகப்பெரிய ஒரு கல்வியாளர் டாக்டர் ஜவஹர் ஜவஹர்லால். நேசன். உலக அளவுல மிகப்பெரிய புதிய கல்வி முறைய கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறவர் அவர்தான். அவர நீங்க போட்டீங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு? கடைசியா வெளியில வந்து உங்க மானத்த வாங்கிட்டு போனாரா இல்லையா? ம். மோடியினுடைய அதே ப்ராஜெக்ட்ட பெயிண்ட் அடிச்சு, கலர் மட்டும் மாத்தி, லேபிள் மட்டும் மாத்தி உள்ள கொண்டுட்டு வர வேலைய செய்றீங்க. இதுக்கு நான் வேண்டியது இல்லன்ட்டு வெளிய போனாரா இல்லையா? ம். நீங்க மோடியினுடைய எந்த திட்டத்த நீங்க எதிர்க்கிறீங்க? எந்த இந்துத்துவாவ நீங்க எதிர்க்கிறீங்க? எந்த ஆர்எஸ்எஸ் நீங்க எதிர்த்தீங்க? எனக்கு ம். புரியல. இல்ல இப்படியெல்லாம் நீங்க சொல்றதுனால எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அழுகையா வருது சார். மூத்த பேராசிரியர் சுபவி ஐயாவுடைய கண்ணீர் கதறல பார்த்திருப்பீங்க. அது அது என்னன்னா,
இப்படி வந்து எல்லாரும் வந்து எங்களை சுத்தி வளைச்சு கேக்குறீங்க சார். எங்களுக்கு இல்லங்க நான் ரொம்ப சங்கடமா இல்ல இருக்கு. எங்க இல்ல ஆளுங்க வேற வந்து இல்ல சங்கடம் ஒருத்தர் பேச வர மாட்டேங்கான். பதில் சொல்லு. ஏன் சங்கடம் வருதுன்ற நான் உங்கள தப்பா சொல்லலையே. பதில் சொல்லுங்க மிஸ்டர் அப்படின்னு கேட்கறோம். ம். எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்கள் மோடியை எதிர்த்திருக்கிறோம்னு சொல்லுங்க. ம். நீங்க சொல்லிட்டு வந்து அவர் இன்னைக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா, கொத்தடிமையாக இருந்தது தான் சாதனைன்றீங்க. அவர் தான் 11 மருத்துவக் கல்லூரி வாங்கிட்டு வந்தாரு. வெள்ளி தட்டுல வச்சு எங்களுக்கு மோடி குடுத்துக்கிறாருன்னு உங்க மந்திரி தான் சொன்னாரு டி.ஆர். பாலு. ம். யாரு? அதிமுக அடிமையா இருந்து வாங்கி குடுத்தத, நீங்க அவர் கூப்பிட்டு குறுக்கு நெடுக்குமா ஓடினீங்கல்ல தமிழ்நாட்டுல வேஷ்டி கட்டி சுத்துறதுன்னா, 2 பேரும் பேசிக்கிறதுன்னா, மோடியும் நீங்களும் ம். மகாபலிபுரத்துல குறுக்கு நெடுக்குமா நடந்ததுன்னா, ஏதோ நடந்திருக்கு உங்க 2 பேருக்குள்ளார. மொறச்சுக்கிட்டீங்க இப்ப. டிராமாவா என்னான்னு 26 தான் தெரியும் உங்களுக்கு. ம். புரியுதுல்ல? ம். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கும் மோடிக்கும்? என்ன எதிர்க்கிறீங்க? ம். சரி எதிர்த்துல இந்த திட்டங்களை நாங்கள் புறக்கணிச்சு, உனக்கு மாநில அரசினுடைய நிதிய தராம இருக்கிறதா சொல்ல வரீங்கல்ல? இன்னைக்கும். உங்க சரியான ஒரு ஆண்மையுள்ள ஒரு முதலமைச்சராக இருந்தார், எங்கெங்கெல்லாம் நீங்க மோடிய நெருக்கி இருக்க முடியும்? மாநில அரசுடைய ஒத்துழைப்பு தான் மத்திய அரசும் இருக்குது. மத்திய அரசு ஒத்துழைப்புல மாநிலம் இருக்குது. உங்க ஒத்துழைப்பு எனக்கு இல்லன்றப்ப, என் ஒத்துழைப்பு உனக்கு எனக்கு இல்ல. ஏன் இருக்கணும்? ம். இன்னும் மம்தா வந்து நின்னு சண்டை செய்றாங்கல்ல. எங்கெங்கெல்லாம் நின்னு சண்டை நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கிறீங்களா நீங்க? ம். கேட்டா வழக்கு போடுவோம். ஏதோ வெள்ள கொடி பிடிச்சிருக்கேன் சார். வெள்ள கொடை. கேளுங்க. உலகத்திலே வெள்ள கொடி பிடிச்ச ஒரே ஒரு வேந்தர் இவரா தான் இருப்பாரு. நான் திருப்பரங்குன்றத்துக்கு வரேன். அதுக்கு வந்த உடனே திரும்ப கோர்ட்டுக்கு கருணாநிதி சொன்ன விஷயத்துக்கு வந்தேன். போக விட்டு அப்படியே லூஸ்ல விட்டு அந்த பக்கம் விட்டுறாரு. கடைசியா என்ன ஆகி போச்சுன்னா, அந்த பக்கத்துக்கு தான் நீங்க தான் வெளியில பேட்டிலாம் குடுத்தீங்க. ம். மீச வச்சுட்டு விதவிதமா உருண்டீங்க. கருஞ்சட்டை போட்டுன்னு சிவப்பு சட்டையும் கூட வேற கூப்பிட்டுக்கிட்டு பேசுனீங்க. திருப்பரங்குன்றம் சமணர்கள் உட்கார்ந்து விவாதிக்கிறதுக்காக கல்லு நட்டு வச்சாங்கன்னீங்க. விளக்கு அப்புறம் இரவில் விளக்கேற்றி விவாதம் செய்வதற்காக. அந்த இடத்துல நடுராத்திரில ஏன் சுடுகாட்டுக்கு போகணும்னு கேள்வி வருதா இல்லையா ஆமா. உங்களுக்கு? ஒரு எதார்த்தத்துக்கு வருவோம் நம்ம. இவங்களுக்கு ஆதரவெல்லாம் இல்ல. சொல்லக்கூடிய காரணங்களை பொருந்த சொல்லி, ம். காட்டக்கூடிய ஆவணங்கள் சரியா காட்டியிருக்கணும். அடுத்தது வந்து சர்வே கல்லுன்னீங்க. இதுக்கான ஆவணங்கள் வேற எங்கெங்க இந்த மாரி உயரமா வச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் கேட்கறாங்க. நீங்க பேசுனீங்க. நீதிமன்றத்தில் அதுக்கான ஆவணங்களை சரியாக ஆவணப்படுத்தி விவாதமா வைக்காம விட்டதுக்கு காரணம் என்ன? டாக்குமெண்ட் தானே பேசும். அரசு என்ன சொல்லுது? நீங்கள் சொன்னவற்றுக்கான ஆவணங்களை காட்டவில்லை என்பதால் அங்க தீபம் ஏத்தலாம். முடிஞ்சிடுச்சா? உடனே நாங்க அப்பீலுக்கு போறோம்னு உடனே மீசிய முறுக்கிக்கிட்டு போய் என்னன்னா முஸ்லீம் மக்கள் இல்ல ஒண்ணு வெயிட் பண்ணு ம். நாங்க ஒண்ணு உங்க பக்கம் இருக்கிறோம். இந்த 26 எங்களை கவனிச்சு இன்னொன்னு சொல்ல போனா இஸ்லாமியர்கள் இந்த விஷயத்துல அவர்கள் ஒன்னும் எதிர்க்கவும் இல்ல, ஒன்னும் பண்ணல. யாருமே எதிர்க்கல. பிரச்சனையை உண்டு பண்ணதுன்னா இந்துத்துவா உங்களை நான் வளர்த்துக்கிறேன். ம். அந்த இடத்த அந்த உரிமையை விட்டு கொடுத்துறேன். ம். நீங்க போராடுற மாதிரி போராடி வடக்கு போங்க. நான் உங்களை நாங்க காட்டிக்கிறேன். அவ்வளவுதான். உங்களை காட்டி பூச்சாண்டி காட்டிக்கிறேன். புரியுதுல? நீ அந்த பக்கமும் எனக்கு வேணும், இந்த பக்கமும் வேணும். மீனுக்கு வாலும் பாம்புக்கு தலைன்ற மாதிரியான கோஷ்டி இந்த கோஷ்டி. ம். வரலாறு முழுக்க இப்படி 420, வரலாறு முழுக்க இப்படி சீட்டிங், வரலாறு முழுக்க ஏமா தமிழன் தான் இதுல தலை நசுங்கி சரி, செத்து அதெல்லாம் போனது இருக்கட்டும் தான். சார். நீங்க சுபவி ஐயா மாதிரியான ஒரு பெரிய மனுஷன், ம். அவர் மேல ஒரு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம எல்லாரும் இப்படி இல்ல சேர்ந்து போற போட்டு இந்த நாம் போற தமிழர்ல போக்குல இருந்து என்ன சொன்னீங்க? ஒரு பெரிய பெரிய மனுஷன் சார். ம். என்ன சார் இது இந்த ஆபாச வார்த்தையை கேட்ட மாதிரி நான் சொல்றீங்க? இல்ல தப்பா எனக்கு அது பெரிய கெட்ட வார்த்தை மாதிரி தோணுச்சு ஓ எனக்கு. சரி. பெரிய மனுஷனா பெரிய மனுஷனா இருக்கணும். ஆ. நீ வந்து சீமானை எதிர்க்க மட்டுமே கூட்டம் கூடிங்கிற இது வரைக்கும் தமிழ்நாட்டுல வேற எவ்வளவு பிரச்சனை நடந்தது? அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு கூட்டத்தை இந்த மாதிரி கூட்டி பேசுனியா? இந்த 7,800 கோடி நீங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்குற கோஷ்டின்னு சொல்லி சார் கேள்விப்பட்டிருக்கோம். சமூக நீதி குழு தலைவர் சார் அவரு. நீ ஏதாவது ஒரு இருந்துட்டு போ. ம். இது அநீதின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் போட்டிருக்கிறியா? ம். இந்த கோயில்ல வந்து இழுத்து மூடினப்ப திரௌபதி இது அநீதினை பண்ண கூட்டம் போட்டிருக்கிறியா? வேங்கவேலு. வேங்க வயல் மலை தொட்டி விஷயத்துக்கு நீங்க எட்டியே பார்க்கல. எதுக்கு நீங்க கூட்டம் போட்டு பேசுனீங்க மிஸ்டர் சுபவி ஐயா? இதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு அப்படியே ரக்க கட்டிக்கிட்டு பார்க்குறீங்க. சீமான்னா கூட போனேன், ம். முட்டுப்பட்டு அடிபட்டு திரும்ப வந்து கதறிட்டு இருக்கு. ம். அதுல சொல்றாரு இந்த மாதிரி ஒரு பதிவை நான் இட்டேன். அது 12 மணி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன் இவ்வளவு நேரம் உட்கார்ந்தா கமெண்ட நீங்க இல்ல கேளுங்க. என்ன கவர்மெண்ட் காசு, சொகுசு, சேரு, காரு என்ன நம்ம தான் ஓடணும், உட்கார்ந்து உழைக்கணும், அது சரிதான், அது கஷ்டப்படணும். சரிதான். சத்தியத்துக்கும் அவருடைய பக்கம் நான் இன்ன வரைக்கும் பார்த்தது இல்ல. இதெல்லாம் வந்து சர்ச்சையான பிற்பாடு தம்பிங்க சொன்னான்னு நான் பார்த்தேன். எனக்கு நேரம் இல்ல. நான் அந்த நேரத்துல எழுதணும், புக் இருக்கு, எனக்கு அது இருக்குது. நமக்கு உழைச்சாதான் சார் சோறு சோறு வீட்டுல நமக்கு அடுப்பெரியும். புரியுதுல? எனக்கு வந்து மந்த்லி அங்க இருந்து ஒரு அமௌண்ட் யாரும் கொடுக்கல. இன்னும் எனக்கு செட் ஆகல. ஆனா பாத்துக்கலாம். இந்த வந்துட்டு இருக்கிற நீ எடுத்த உடனே உட்காந்து எண்ணி இருக்கிற பாரு, உட்காந்து 127 பேர். அதுல ஒரே ஒருத்தன் தான் என்ன நல்லபடியா இல்ல பேசியிருக்கான். சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் எவ்வளவு வெட்டியா இருக்காரு அப்படிங்கிறது இல்ல தெரியும். கணக்கு எடுத்தது எங்க சமூக நீதிப்படி கணக்கு எடுத்துக்கிறேன்னா இதுலதான் கணக்கு எடுத்துக்கிறேன். உன்னை துப்பனம் எத்தனை பேர் எடுத்திருக்கேன். புரியுதுல உங்களுக்கு? இப்ப இதுல ஒரு சண்டை குறுக்கால வந்திருக்கு. ஆசிரியர் வீரர்களுக்கு இருக்கும். ஓ. செவனேன்னு நீ பாட்டுன்னு அப்பப்ப வந்து
அந்த ஒரு படத்துல வடிவேல் வந்து டேய் என்னதான் அடிச்சிட்டீங்க தலைவன் வந்திருக்கிறான்ப்பா அடிங்கடான்னு சந்துக்கு சந்து வந்து சாணியால் அடிப்பாங்க ஆமா. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்க எங்களை இழுத்து விட்டுங்கிற சுபவி இது நல்லா இல்லைன்னு அவர் சொன்னதை கேள்விப்படுறேன். இவர் என்ன பண்றாரு, வேலை 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 மெனக்கட்டு 126 பேர் எனக்கு பேசி மிக கேவலமாகவும் என்னையும் தந்தை பெரியாரையும் ம். பெரியார் அண்ணா கூட தான் பேசினார். அங்க கேளம் போயிட்டு இந்த மாதிரி உட்காந்து அழுதுருக்கேன் எப்பயாவது ம். பெரியாரை வந்து அண்ணாதுரை இப்படி எல்லாம் பேசிட்டாருன்னு ம். 26 இப்படி என்னை அவமானம் இப்படி பேசி இருக்கிறார்கள். இதுல இன்னொரு விஷயம் தான் முக்கியம். நம் தோழர்கள் இது எங்க போட்ட ஆடியோனா அவங்க குரூப்ல போட்டுக்கிட்ட ஆடியோ. அங்க எவனே பிடிக்காத ஒருத்தர் எடுத்து வெளியே போட்டு நம்மால் எவனோ உள்ள இருந்திருக்கான். நம்மால் இல்ல பிடிக்காதவங்க எடுத்து போட்டுக்கிறான். அவன்தான் அவனும் சுபவியோடைய இந்த கதறலை ரசிச்சிருக்கான். ரசிச்சிருக்கிறான் பாருங்க. அவனுக்கு இருக்குமா இல்லையா, நானும் தான் ஏன் கத்துறோம் போறோம் எங்களுக்கு மட்டும் இப்படி கொடுத்துட்டு நீ பாட்டுன்னு வந்து சொகுசா வாரியம் அது இதுன்னு வாங்கிட்டு போறேன்னு ஒரு வெறுப்பு இருந்திருப்பான். யாருக்கும் இருந்திருக்கலாம். போன நீ வந்து நம் தோழர்கள் எல்லோரும் பணி நிமித்தமாக இருப்பீர்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன் அப்படின்னா நீ வாங்கடா வந்து அடிங்கிற எவன் வரான்? ஒருத்தனும் வரல. இவங்க எல்லாம் அவங்க தோழர்கள் மட்டும் பணி நிமித்தமா இருக்கிறாங்களா, இவன் வெட்டியா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நீ பண்றது அக்கவர்த்தானா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ ஒரு நல்ல பெரிய மனுஷன் தானே, உன்னை வந்து சமூக நீதி கண்காணிப்பு தலைவரா போட்டாங்கல்ல, இந்தந்த துறையில் சமூக நீதி இல்லை அப்படின்னு என்னைக்காவது நீ பாயை திறந்து பேசியிருக்கிறியா? பேசணுமா பேசக்கூடாது? பேசியிருக்கணும். இதுதானே பெரியார். அதுல முக்கியமான சார், இந்த வேங்கையில் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக மாத்துற அரசு வந்து காவல்துறை வேலை செய்யும் போது நீ என்ன யார் பக்கம் நின்று இல்ல பேச? நீ அதை கண்டிக்கிற தமிழ்நாட்டிலேயே நடக்கல. அது துபாய் போலீஸ் பண்ணது. அதுக்கு நாங்க ஏன் போராட்டம் நடத்தோம்? சரி. தப்பு பாலா. யூபியில நடந்தா கொந்தளிச்சிருப்போம். நாங்க வந்து ஆந்திராவுக்கு அந்த பக்கம் நடந்திருந்தாக்கா, வடக்குன்னு பொதுவா சொல்லுது, ஆந்திராவுக்கு அந்த பக்கம் நடந்தாதான் நாங்க கொதிப்போம். இங்க அது எல்லாம் ஆந்திராவுக்கு கூட வந்து நம்ம வந்து விட்டு கொடுக்க முடியாது. ஆமா இல்லையா? விட்டு கொடுக்க முடியாது. அது வெளியில நடந்தாதான் நாங்க ஒத்துப்போம். ம். அது வரைக்கும் நாங்க துபாயில நடந்த மாதிரி தான் நினைச்சுப்போம். இப்படி இருக்கிற ஒன்ன வந்துட்டு ஒருத்தன் திட்டுறான்னு எனக்கு வலிக்குதுன்னு அழுகாச்சியே பண்றியே, நீ ஒரு நல்ல மனுஷன் தானே. மானக்கேடாவே டைட்டில் வைப்பான் சீமானை பத்தி. கேவலமா படு கேவலமா டைட்டில் வைப்பான். மகா மட்டமா வந்துட்டு இந்த ரோட்ல போற தாதா மாதிரி இப்படி சட்டையெல்லாம் இழுத்து விட்டுன்னு உட்காந்து பேசின்னு இருப்பாங்க. புரியுதுல்ல? நமக்கே அது அசிங்கமா இருக்கும். அந்த மாதிரி பேசுற அந்த கோஷ்டிகளை கூப்பிட்டு வச்சு அவங்க தான் உனக்கு இன்டெலெக்சுவல் விருது கொடுக்குறதுனா நீ என்ன மாதிரி மனுஷன், எப்படிப்பட்ட அழுக்கம் இருக்குது. இன்னைக்கு அது உனக்கு வலிக்குதுல, இந்த வலி தானே மற்றவனுக்கு இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு யோக்கிய வேஷம் போடுறீங்கல்ல நீங்க, இப்படி எல்லாம் ஆபாசமாக சீமான் மீது உங்களுக்கு தர்க்க ரீதியா விமர்சனம் இருக்கு. சீமான் ஓகே, அவர் பாரதிங்கிற பார்ப்பன கடப்பாறையை தூக்கிட்டு வந்து திராவிட குட்டிச்சவரை இடிப்பார், தர்க்க ரீதியா சண்டை போடு, தர்க்க ரீதியா அறிவுபூர்வமான ஆளுகள் கூப்பிட்டு வச்சு நீ பேசு. சீமான ஒருத்தன் வந்து அவ்வளவு ஆபாசமா பேசுறான், வேடிக்கை பார்த்து நீ ரசிக்கிற உட்கார்ந்து. அவனுக்கு கூப்பிட்டு கருஞ்சட்டை விருது வேற கொடுக்குற, அதுக்குன்னு ஒரு விருது கருஞ்சட்டைன்றதுக்கு மரியாதை இருக்குதா? அதையும் கொச்சப்படுத்திட்டு பெரியாரும் கொச்சப்படுத்துறீங்க. இவ்வளவு படுத்தினப்ப உங்களுக்கு வலிக்கல. இன்னைக்கு ஒன்ன திட்டம் மட்டும் 126 பேர் என்னை கழிவு ஊத்தி இருக்கிறார்கள். தோழர்களே, நீங்களும் வந்து அதை கவனித்திருப்பீர்கள். பணி நேர்மாவா நீங்க இருக்கிறீங்கன்னா என்ன உனக்கு வந்து போராது, உனக்காக வந்து எல்லாம் வரிசை கட்டி நிக்கணும். இதுல கூலிக்கு மாரடிக்கிறது, கூலிக்கு துப்பாக்கி இயந்திரனும் உணர்வுக்காகவும் உணர்ச்சிக்காகவும் மண்ணுக்காக துப்பாக்கி கையில் எடுக்கிறவனும் ஒண்ணு கிடையாதுன்னு நிறைய முறை படிச்சிருப்போம். இங்க இருக்கிறது இந்த மாதிரி மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உணர்வுக்காகவும் இருக்கிற கோஷ்டி. நீங்க கூலிக்கு வரல யாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? முதல்ல நீங்களே கூலி வாங்க, பேமெண்ட் 200 ரூபாய் பேமெண்ட் வந்தாதான் நீங்களே கூலி வாங்காம செய்யறது இல்ல. முதல்ல ஒண்ணு பாட புத்தக பிரிவுல வந்துட்டு துணை சப்பா ஒண்ணு கொடுத்தாங்க. அவருக்கும் நானும் இணையா, அவரு வந்து ஒரு பாட ஆசிரியர். அவருக்கு யாரு லியோனி, அவர் ஒரு சங்கு ஊதுவார் அப்பப்ப. அவர் செய்ததுலயே என்னன்னாக்கா ரட்ட அர்த்தத்துல பேசுனதுதான் அவர் வளர்த்த தமிழ். அதுக்கு அவருக்கு வந்து பாடம் விளங்குமா உங்களுக்கு? சரி விட்டுட்டீங்க. அதுல போட்டோன்னே எனக்கு தனித்த ஒரு அதிகாரம் வேண்டும் அப்படின்னு அழுது இதை வாங்கினீங்க. என்ன சமூக நீதி இருக்குன்னு இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை. தலைமைச் செயலகத்துல இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்துல நிர்வாகிகள் எத்தனை பேர் என்னென்ன மொழி கேட்டு பேசு வெளியில வா. அதெல்லாம் இனவெறியா இல்லையா இப்படி நீங்க கேக்குறது? இதெல்லாம் இனவெறி சார்ந்ததா இல்லையா? இந்த இனவெறி என்பதை தமிழ்நாட்டில் இல்ல வட இந்தியாவில் இல்ல இந்தியாவிலேயே முதலாக இனவெறி என்பதை முதலாக சங்கம் கட்டி அமைத்தவர் நம்ம ஐயா கருணாநிதி தான். புரியல உங்களுக்கு? அவர் தான் முதல்ல எம்ஜிஆர் மேல இருக்க காழ்ப்புணர்ச்சியில தமிழர் படை அப்படின்னு வச்சு எம்ஜிஆருடைய மலையாளின்றதுக்காக மலையாளி கலவரம் வந்துச்சு. மலையாளி கடையெல்லாம் கொளுத்துனாங்க, டீ கடை, மலையாளி ஹோட்டல்லாம் அடிச்சு ரகலை பண்ணி தமிழர் படை காவிரி ஒப்பந்தம் தமிழர் படைன்னு வச்சாங்களா? ஏன் திராவிட படைன்னு வைக்கல? ஏன்னா அவன் தானே ஜெயிலுக்கு போனோம், நாங்க எப்படி போயிடுவோம்? என்ன அது பாலா இந்த கதையெல்லாம் கேட்கறேன். நாங்க அடி வாங்கும் போது என்ன எல்லாம் போட்டு கும்பும் போது மட்டும் தமிழர்களே ஓடி வாங்கன்னு கத்துவோம். அதிகாரம் கைட்டு வந்தோன்னா திராவிடர்கள், நாங்க திராவிடர்கள்
தூக்கி போட்டு மிதிக்கும் போது மட்டும் தமிழர்களே என ம். தூக்கி கட்டுமரமா போட்டாலும் ஒண்ணு கதற வேண்டியது. ம். மத்த நேரத்துல திராவிடர்களே. இப்ப திராவிட பொங்கல் அது ம். அப்புறம் பேசுவோம். இந்த விஷயமும் எம்ஜிஆர் வந்து ஆந்திரா அரசோட கர்நாடகாவோட பேசி ஒரு 315, 325 டீம்ஸ் தண்ணினோ அக்ரிமெண்ட்லாம் பேசி முடியிற நேரத்துல ம். பார்த்தீர்களா? ஏன்னா நடந்துச்சுன்னா அவருக்கு போயிடுமே. ம். பார்த்தீர்களா உடன்பிறப்பே 1000 தான் இருந்தாலும் எம்ஜிஆர் வந்து ஒரு மலையாளி ம். அப்படின்னு எழுதுனது எந்த ம். இனவெறி? எம்ஜிஆர் மலையாளின்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? எப்படி எந்த லேப்ல டெஸ்ட் பண்ணீங்க நீங்க? ம். அப்புறம் தான் பார்த்தேன் அந்த மனுஷன் சரியில்லையே, அது ஒண்ணும் இப்படியே பேசிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு, புலமை பித்தன் இறந்து போனார்ல அவர்ட்ட பெரியவர், அவர்ட்டலாம் உட்காந்து பேசிக்கிறப்ப தான் ஒரு டீமா நாங்க இறங்கி வேலை செஞ்சு இவன் வேர்மூலை எடுத்தோம். கடைசியா பார்த்தா ஓங்கோல ம். அதே சட்டமன்றத்துல உட்காந்து திரும்பி கேள்வி கேட்டோம்னு அதோட விட்டுட்டாங்க. ஓ, அந்த கம்பெனி சீக்கிரம் கண்டுபிடிச்ச உடனே விட்டாச்சு. சீக்ரெட் வெளியில வந்தோனே முடிஞ்சு போச்சு. அப்ப ம். தமிழர் படையினர் தமிழ்நாட்டுக்குள்ள முதலாக சாதி இன வெறின்றத தூண்டுனது யாரு? ம். சொல்லுங்க, யார் தூண்டுனது? நீ எப்படி பிறவரை பார்த்து இன வெறியன், சாதி வெறியன்? ஏங்க எல்லா மாநிலத்திலும் வந்து இருக்கிறாங்க. எந்த மாநிலத்திலயும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்லங்க. 1.25 கோடி இருக்கிறாங்க. தமிழ் 2 கோடி கிட்ட இருக்கிறதா சொல்ல வராங்க. கர்நாடக மாநிலத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லங்க. ம். எத்தனை 7 சட்டமன்ற உறுப்பினர். உனக்கு இருக்குது 5.6%. ம். நீ 7 சட்டமன்ற உறுப்பினர், எத்தனை மந்திரியை வச்சிருக்கீங்க, எத்தனை இண்டஸ்ட்ரியை வச்சிருக்கீங்க, எத்தனை எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டை வச்சிருக்கீங்க, எப்படி உங்களுக்கு மட்டும் இது வந்ததுன்னு கேள்வி கேட்டாக்கா, எங்களை இனவெறியன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேற கத்துறீங்க. கத்துறதுக்கெல்லாம் வந்து கூட துணை போறீங்க. நேர்மையா கேட்டுறக்கூடாது. உங்கள அம்பலப்படுத்தணுன்றதுக்கு நோக்கம் இல்ல. நீங்க அம்பலப்பட்டுக்கிட்டு நிக்கிறீங்க. ம். அதனால சுபவீர பாண்டியன் ஐயா அவர்களுக்கு சொல்றேன், நீங்க அழுதது நியாயம் இருக்கலாம். ம். அது உங்க உரிமை. ம். உங்க அது வந்து சுயமரியாதைன்னு கூட வச்சுக்கலாம். அழுவுறது. அது நான் அது. இல்லைன்னு சொல்ல வரல. ம். பொய்யா வழக்கு போட்டு ஒவ்வொருத்தனும் உள்ள தள்ளிங்கிறப்ப இந்த கோபம் உங்களுக்கு வரலையே. ம். உங்களுக்கு கீழே எழுதுன உடனே வருது. நம்ம தானே இந்த மாதிரி தானே நம்ம எதிர் தரப்பையும் பார்க்கணும். ம். புரியுதுல்ல? ஒவ்வொன்னும் நீங்க பார்க்கணும்ல. நீ ம். பிறருக்குன்னா முற்பகல் செய்யின், நமக்குன்னா பிற்பகல். விளையுது உனக்கு. இன்னைக்கு மட்டும் ஐயோன்னு அழுகாச்சியா உட்காந்து அழுது அண்டா நிறைஞ்சு ஓடுது அழுகுற நீங்க. ம். எல்லாரையும் கூப்பிடுறீங்க வாங்க அப்படின்றப்ப, ஏன் இதுக்கு முன்னாடி இவ்வளவு பிரச்சனைக்கு நீங்க பேசவே இல்ல? இன்னொருத்தரை வந்து அவமானப்படுத்தணும். என்ன ஒரு நான் சாதாரண ஒரு ஆள். நான் வந்து ம். தெருவுல இருக்கிறவன்னு வச்சு. நான் தெருவுல தான் எனக்கு ஒண்ணும் பெரிய பின்புலம், நான் ஒண்ணும் பெரிய இந்த மாரி உங்கள மாரிலாம் கிடையவே கிடையாது. ஒரு அதிகாரத்துக்கு அணுக்கமாக இருந்துகிட்டு வளர்ந்த ஆள் தான் நான் கிடையாது. நான் ம். சாதாரணமா ஏகலை இவன் மாமான்னு நீ வரணும். உன் வயசு என்ன? ம். உன் கூட நின்னுகிட்டு எழுதுறவன் அந்த ஆள் வயசு என்ன வயசு? ம். 50 வயசுக்கு மேல இருக்காரு. அவரும் நரச்ச முடியா தான் இருக்கிறாரு. ம். என்ன ஏகலை இவன் மாமான்னு டைட்டில் வச்சு எடுத்துட்டு கடைசியா முடிக்கும்போது நான் மாமான்னா அந்த மாமா சொன்ன WMA ம். அப்படின்னு முடிக்கிறேன்ல. ம். என்ன எவ்வளவு கீழ்த்தரமான விஷயம். ம். கொச்சத்தனமா பேசுறதுக்கு ஒரு சின்ன உங்களுக்கு அது திராவிடம். திராவிடத்தோடைய அதுக்கு தானே. அப்புறம் உங்கள அதுக்கு தான் சொன்னேன். சீனியர் மாமா சுபவிக்கு ஜூனியர் மாமா ஏகலைவன் ஒண்ணு நான் டைட்டில் வச்சேன். ம். இது தேவையா உங்களுக்கு? ம். நீ நீ எதுக்கு எடுத்தாலும் ஏன் நீங்க குறுக்க வர்றீங்க? ம். நீ தான் திராவிட கோபாலபுரத்துக்கு போர்வாளா நீங்க தானா? ம். திராவிடத்தினுடைய அதுக்கு எது வந்தாலும் தடுக்கிற சீன சுவர் நீங்க தானே சுபவீர பாண்டியன்? அவர் எதுக்கு? மட்டுமா இருக்காரு? நான் இங்க தாய் சிறுத்தை திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. அவரு ஒண்ணு எதுக்கு எடுத்தாலும் அவர் குறுக்கால வந்து நம்ம சண்டையே உங்க கூட போட்டு ம். உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ம். இது என்னத்துக்குன்னே தெரியாம உள்ள குறுக்கால வந்து குறுக்குன்னு எடுக்கும் மியா மியான்னு கடிச்சு குதறி நம்மள. ம். கால் பேண்ட் எல்லாம் பாரு பிச்சின்னு இருக்குது ஓ. கடிச்சு கடியில. ம். துணி வழக்கமா இந்த பைக்கு சீட்டை தான் கடிப்பாங்க. இல்ல சொல்லு அது என்ன? உனக்கு நமக்கு என்ன இருக்குது? ம். உங்களுக்கும் சேர்த்து தான் பேசுறேன். ஏப்பா நீங்க தான் நிறைய ஓட்டு போட்டீங்க. ம். 70% ஓட்டு ஒரு சமூகத்தினுடைய ஒட்டுமொத்தமான கலையாத அளவுக்கு போனது இங்க ஓட்டு. அது உங்களுடைய கடும் உழைப்பு, சிறுத்தைகளுடைய உழைப்பு தான் அதுக்கு உண்டான மரியாதை இருக்குதான்னு கேட்டா உடனே என் மேல பாயிருது. இதெல்லாம் நீங்க உங்களுக்கு இப்படி தானே. கேட்டு எங்களை சங்கடப்படுத்துனீங்கன்னா? ஆ? என்ன வடக்க வந்து பறையர் சமூகமும் வன்னியர் சமூகமும் சமமா? கரெக்டா? ம். ஒரு 1, 2 ஆமா. ஒரு 4% முன்ன பின்ன இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ ஒரு கட்சியில மட்டுமே 17 வாங்கிடுச்சு. ம். அப்பா கட்சி இருக்குது. அது திமுக கூட போறதா சொல்லுது. ம். அவர் எப்படி இருந்தாரு? பையனுகள்ல ஒண்ணு கூட குறையாம எனக்கு குடுங்க நான் வரேன்றாரு. அ. இப்ப இங்க 17 அங்க 18 எவ்வளவு ஆச்சு? அ. எவ்வளவு ஆச்சு உங்களுக்கு? ஆமா. 35 சட்டமன்ற தொகுதி வருது. நீங்க திமுக எத்தனை சீட் வாங்குவீங்க? இது கேட்டேன். இது பதிவு போட்ட உடனே என்னத்துக்கு பதிவு போட்டோன்னு தெரியல. ம். இத சொல்லியாவது நீங்க நீ இப்படிலாம் வாங்கப்பா. சுயமரியாதை தூண்டி விடுற மாதிரி வந்து ஒரு இத இல்ல கிளர்ச்சியை இது உண்டு பண்றீங்கல்ல? போட்டாக்கா அது தம்பி யாரோ ஒருத்தர் 4, 5 தம்பிங்க இருக்கிறாங்க. ம். சங்கி கெட்ட வார்த்தையில சொல்லி நீ அவன் நீ இவன். ம். ஏய் நீ முதல்ல அங்க கேளுங்கடா. ம். என்ன மாதிரி சகோதரன் ஒரு இனம், ஒரு சமூகம். அவன் அந்த மாதிரி 35 சீட்டு வாங்குறான். 35 அது அப்புறம்னு வைங்க. முதல்ல 17 வாங்கிட்டான். ம். இந்த 17 சட்டமன்ற தொகுதியாவது எங்களுக்கு திமுகல வேணும்னு முதல்ல கேளுங்கப்பான்னு சொன்னது தப்பா உங்களுக்கு? ம். உங்களுக்காக தானே பேசுறோம். ம்.
இதுக்கு நம்மள வண்ட வண்டியா திட்டுறது, ஆள வச்சு திட்டுறது, கொச்சப்படுத்துறது. ஏதோ திட்டுறாங்கன்னு சந்தோஷப்படுங்க சார். ஏர்போர்ட் மூர்த்தி மாரி வந்து குண்டாஸ்ல தூக்கி வச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது நெனப்பு உங்களுக்கு எல்லாரையும் பார்த்துட்டு, ம். திருவள்ளுவர் மனைவி வாசுகிய வந்துட்டு ம். ஒரு முனிவர் அவர் பார்த்தாவே எல்லாமே சாம்பல் ஆயிடுமா. ம். இவங்க வந்த உடனே இங்க ஏதோ வந்து பார்த்து ஏதோ கேட்கறாங்க. அங்க ஏதோ சரியா செய்யல போல இருக்கு பணிவிடை. ம். உடனே ஒரு முறை முறைச்சிருக்கிறோன்னு அந்த அம்மா சொன்னத சொல்லு. ஒரு வார்த்தை வரும். ஆமா. "கொக்கென்று நின்னு நினைத்தாய். தாயோ கொங்கணவா" அப்படின்னு. ம். நீ போறவன எல்லாம் தூக்கி வச்சுட்டு, ம். போறவன எல்லாம் காலி பண்ணிட்டு இருக்கிற மாரி எல்லாரையும் நெனைச்சிராத. ம். உனக்கும் அப்ப ஒருத்தன் வருவான் ம். அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ம். புரியல? நீங்க என்ன என்ன வேணாலும் பண்ணலாம். உனக்கும் ஒருத்தன் வருவான் இல்ல. ம். அப்ப என்ன பண்ணுவ? ம். உரிமைய கேளியாங்க. ம். உன்கிட்ட இருக்கிற தொகுதி எல்லாமே காலி ஆயிட்டு இருக்குது. ம். விஜய் பக்கம் ஓடுறான். எனக்கு எதுவுமே பண்ணல. இன்ன வரைக்கும் ஒண்ணும் வாங்கி தரல. ம். அந்த 7,000 கோடிய எடுத்து வச்சிருந்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து அவர் 2,000 கோடிக்கே 20,000 பேரு. அப்படின்னா 7,000 கோடிக்கு எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 80,000 பேருக்கு இளைஞர்கள தலித் சமூகத்துல ஒரு ம். தொழிலதிபரா மாத்திருக்கலாம். ம். இத கேட்கறதுக்கு துப்பு இல்ல. எண்ணம் வந்து என் மேல ஊந்து ஏறி பொறாண்டிக்கிட்டு சொல்றவங்க தமிழ் தேசியம்னா, நீங்க தமிழ் தேசியமா? நாங்க தான். நீ தான் தமிழ் தேசியம். நீங்க தான் அதனுடைய விதை. யாரும் மறுக்கல. எல்லாரும் சொல்லிட்டோம். மூத்தவர் நீங்க தான்னு. அப்புறம் என்ன உங்களுக்கு வலிக்குது? ம். சரி எல்லாம் இருக்கட்டும். இப்போ ம். நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழர்களுக்கு எல்லாமே வந்து செய்தது, சுயமரியாதை கற்றுக் குடுத்தது, பகுத்தறிவை கற்றுக் குடுத்தது திராவிடம் தான். இப்போ வந்து திராவிடத்தை வந்து நாங்க வந்து சினிமால மூலமா தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே வரோம். இப்போ வந்து பராசக்தி வந்திருக்கு. படம் பார்த்துருப்பீங்க. கட்டபொம்மன் மாதிரியா? கட்டபொம்மன். முன்னாடி ஒரு வார்த்தைய விட்டுட்டீங்க. ம். வீரபாண்டிய அப்படிங்கிற ஒரு ஆமா, வார்த்தை ஆமா, வருது. ஆமா. இந்த மாரியான வரலாறுகள உருவாக்குறோம். இப்போ பராசக்தி படம் வந்து எப்படி இருக்கு? வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல ஐயா சுபவீரபாண்டியன் தான் ஒரு இடத்துல சொல்லுவாரு. ம். வீரமும் இல்லை, பாண்டியனும் இல்லை ம். ம். அப்படின்னு சொல்லுவாரு. அது எந்த பீரியடு? அது வந்து கோபாலபுரத்துக்கு கோபாலபுரத்துக்கு முட்டு கொடுத்ததுக்கு முன்னுதான காலகட்டம். இப்ப வேற. கோபின்னு தான் பார்க்கணும். அந்த மாதிரி வந்துட்டு முன்னாடி சொன்னாரு. அது கூட சொல்ல வரல. ம். கட்டபொம்மன் வசனம்ன்றதுக்கு வானம் பொழிந்ததா, பூமி விளைந்ததா, உனக்கேன்னு கொடுக்க வேண்டும் வரி அப்படின்ற அந்த கிறிஸ்தி. வசனம் இருக்குல்ல, ம். கிறிஸ்தி. அது வந்து என்னன்னாக்கா 8 நாடு தேவர் சமூகம். தேவர்மார்கள் தான் ஆட்சி செய்றாங்க. ம். அத பத்தி ஒருத்தர் வந்து விரிவா பேட்டி குடுத்தாரு. அங்க சாதிய பாகுபாடுலாம் கிடையாது. ம். ஒரு ஒடுக்கப்பட்டவர் வந்து அந்த வீட்ல வந்துட்டு ஒரு கூரைய எடுத்துட்டு போயிட்டானாக்கா, அவன் அன்னைக்கு பஞ்சாயத்த கூட்ட போறான்னு அர்த்தம். ம். ம். புரியுதுல்ல? ம். அவன் கூட்டி தீர்ப்பு சொல்லுவானா இவங்களுக்கு. ம். ம். அவங்க தான் கோயில்ல பூசாரி வேலைய குடுத்து, "நீ முதல்ல இந்த வேலைய போய் பாரு. ம். விதைய போடு, அத போடுன்னு" அவன் காட்டிக்கிட்டு இருப்பான். நாங்க கேட்டுக்கிட்டு இருப்போம். ம். அப்படிதான் இருந்தது அந்த ஆமா. அப்போ மண்ணு. வந்து பறையர்கள் தானே பூசாரிகளாக இருந்தாங்க. அப்படிதான் அந்த தலைமை மண்ணு குருக்களாக அப்படிதான் அவர் இருந்தாங்க. பேட்டி குடுத்தாரு. அவர் சொல்றாரு, ம். பிரிட்டிஷ்காரன் வரான். அப்போ ஒரு கணவாய் பக்கத்துல வழிமறிச்சு யுத்தம் நடக்குது. ம். அவங்கள எல்லாம் விழுந்து இவங்க போட்டு தள்ளிடுறாங்க. ம். அந்த அந்த போர் இழப்பு பத்தி ஒரு அவன் குறிப்பு எழுதுறான். பிரிட்டிஷ்க்கு வந்து எழுதுறான். அந்த இங்க இருக்கக்கூடிய கிளைவ் ஹெட்டுக்கு எழுதுறான். அதுல வந்து சொல்லும்போது, இப்படியாக பேசினார்கள்னு வருது. ம். வானம் பொழியுது, இந்த பூமி விளையுது, நாங்க உழைக்கிறோம், நாங்க கஷ்டப்படுறோம், எங்க இது மண்ணு, நீ சம்மந்தம் இல்லாம வந்து வரி குடுறான்னா எப்படி நீ யாருன்னு கேட்டான்னு சொல்லிட்டு ம். வச்சு எதிர்க்க தொடங்கினார்கள்னு எழுதுறான். அத படிச்சு விட்டு நீங்க கட்டபொம்மன் வசனத்துல படத்துல வந்து திருச்சி சிவாஜிய வச்சு பேசு. வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து சிவாஜிய வச்சு பேசிட்டு அது ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் பேசிய வீரத்தை போற்றும் என்னத்த நான் நீ அவர் வீரம் இருந்தது போராடினாருன்னு அப்புறம் வைங்க. நீங்க இந்த வசனம் பேசினாரான்றதான் நம்ம சொல்ல வரோம். தப்பெல்லாம் அவர் சொல்லல. நீ இதுக்கு சினிமாவுல பேசினா அது உண்மைதானே சார்? அது எப்படி உண்மையாக இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களோ அதே போல இந்த பராசக்தி நம்பர் 1 420 அதை எடுத்த சுதா கோங்கரா ஒரு ஒரு தெலுங்கு மொழியை சேர்ந்தவங்க. அவங்க தெலுங்கருங்கனால நீங்க அப்படி சொல்றீங்களா? நான் அந்த அந்த எனக்கு இன்ன வரைக்கும் என்ன ஃபாலோ பண்றாங்க. தெலுங்கு இனவெறின்னு இது வரைக்கும் என்ன பேசுனது இல்லை. ம். நான் சுட்டி காட்டுவேன் அந்த விஷயத்த. அதிகாரத்துல பேசுவோம் வாங்க அப்படின்னு பேசுறேன். அதுல நடிக்கிற ரவி மோகன் அந்த சமூகத்தை சேர்ந்தவர். அதுக்கு அடுத்தது ஒரு பேர் என்ன சிவகார்த்திகேயன் அந்த சமூகத்தை சேர்ந்தவர். அந்த தம்பி இன்னொருத்தர் நம்ம பரதேசி படத்துல நடிச்சார். அந்த தம்பி பேர் என்ன? கன்னட அவர் கன்னட. முரளியோடைய இப்படி பிற மொழியாளர்களை எல்லாம் சேர்ந்து உருவாக்குறீங்க. அது என்ன சொல்ல வர்றாரு அண்ணாவும் ஒரு முன்னாடி ஒரு 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 ஸ்டோரி ஓடுது முன்னாடி. இப்படியாக இந்த போராட்டம் தொடங்கியதுன்னு சொல்லும்போது அண்ணா தமிழ் தலைவர்கள் முன்னின்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த வார்த்தை வர நேரத்தில் டக்குன்னு பெரியாரையும் அண்ணாவையும் 2 படத்தையும் மட்டும் க்ளோஸ்ல காட்டிட்டு பிற தமிழ் தலைவர்களும் அப்படின்றப்ப மேல அந்த உயிர் தியாகம் பண்ணவங்களை காமிச்சிட்டு அப்படியே கடத்திட்டு போறாங்க. திராவிடம் தான் உள்ள நின்று போராட்டம் நடத்தினது, பெரியார் தான் நடத்தினது. ஒரு இடத்துல வசனத்துல பார்த்தா பெரியார் அண்ணா கிட்ட விருது வாங்கின நீ போயிட்டு ஹிந்தி கத்துக்கலாமடான்னு ஒருத்தனை திட்டுற வசனம் இருக்கு. பெரியார் 1ஆம் நம்பரா அதை எதிர்க்கிற சீட்டிங் 420 வேலை சொன்னா அவங்களுக்கு கோபம் வந்துருது. அவரு ஹிந்தி ஸ்கூல் நடத்தினாரு. ஹிந்தி ஸ்கூல் நடத்துறது ஒரு பக்கம் நம்ம சொல்லல. இத வந்து மதிமாறன் காங்கிரஸ்ல இருந்தப்ப நடத்தினாரு விட்டுருங்க. நான்
37 அந்த போராட்டம் தொடங்கும்போது வந்துட்டு ஈழத்து அடிகளார் தான் முதல் அறிக்கை, இது வந்து மோசமானது, இந்த இனத்தை அழிக்கக்கூடியது, மொழியை அழித்தால் இனம் அழியும், உஷாரா இருக்கணும், இப்படி ஆதிக்கத்தை எதிர்க்க முடியாது அப்படின்னு எழுதிக்கிட்டு, அன்னைக்கு யார்ட்டையும் ஊடகங்கள்ல ஈரோட்டில் தான் அவர் நடத்துறாருன்னு போய் கேட்குறாங்க, போட மாட்டேன்னுட்டார் பெரியார். போடலை. பிறகு அதுலேருந்து போராட்டம் பற்றி எரிஞ்சுக்கிட்டே வருது, அங்கங்கே நடக்குது, அங்கங்கே பண்ணிட்டே இருக்குது. அது வரைக்கும் அவர் ஒத்துக்கலை, ஒத்துழைக்க மறுக்கலை. ராஜகோபாலாச்சாரி வீட்டுக்கு முன்னாடி தினமும் ஒரு தலைவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு, உங்களுக்கு காசு தரேன், பணம் தரேன், நீங்கள் இடத்த காலி பண்ணிட்டு போயிடுங்க, போராடாதீங்கன்னு வேற எழுதியிருக்கிறாரு. புரிதல பேசியிருக்கிறாரு, இதெல்லாம் பதிவாக இருக்குது. இப்படி இருந்த ஒரு கடைசியாக ஒரு கட்டத்தில் எல்லாம் பெரிய அளவில் எழ ஆரம்பித்த உடனே இதில் நம்ம பங்கெடுத்துக்கலாம், எல்லாத்திலையும் போய் உட்காந்துக்கிறது, ஸ்டிக்கர் முன்னாடி முன்வரிசையில் உட்காந்துரு. இதில் வந்து ஒட்டலைன்னா நம்ம சமூகம் தூக்கி வெளியில் போட்டுன்னு பயந்துக்கிட்டு சோமசுந்தர பாரதியார் அங்கேருந்து ஊரில் வந்துக்கிட்டே இருக்கிறப்ப திருச்சி மாநாட்டில் போய் கலந்துக்கிறாரு. அப்புறம் அங்கேருந்து கலந்துக்கிட்டே வரும்போது மெரினாவில் திருவல்லிக்கேணின்னு சொல்லுவாங்க, மெரினாவில் மீட்டிங் நடக்குது 38. அதில் வந்துட்டு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை வைக்கிறார். அதை வழிமொழிந்தவர் சோமசுந்தர பாரதியார் உள்ளிட்ட 12 பேர். 12 பேரில் ஈவே ராமசாமி நாயக்கரும் ஒருத்தர். அவர் உழைப்பு இருக்குது, அவரும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறார், இல்லைன்னு மறுக்கல. ஆனால் இது வரலாற்றில் என்ன திரிக்கிறாங்கனாக்கா, அவர் தான் வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு கொண்டு வந்தது அவர் தான், இவனுக்குலாம் அறிவே கிடையாது. புரியுதில்ல? இதுதான் வரலாறு. நடத்தவங்கலாம் ஒருத்தர் உள்ள வந்து சேர்ந்துக்கிறது. கடைசியா 38 பிறகு அப்படியே ஓடிட்டாரு. திராவிடர் நாடு திராவிடருக்குன்னு ஓடினவர் ஒரே ஓட்டம் சுத்துறாரு. கடைசியா 56 மொழிவழி மாநிலம் பிரிக்கப்படும், பொட்டி ஸ்ரீராமுல உண்ணாவிரதத்துக்கு பிறகு நேரு பயந்துட்டு பிரிக்கப்படுன்னு ஆள்லாம் போட்டு கமிட்டிலாம் போட்டு எல்லையெல்லாம் பிரிச்சுட்டு இருக்கிறப்ப எல்லை பிரிப்பு போராட்டத்தோடு கலந்துக்கல. நீ எல்லாத்துலேயுமே துரோகம். இதெல்லாம் முடிஞ்சு முடிவானவுடனே திராவிட நாடுன்னு கேட்டிங்கல்ல, ஆந்திரா பிறந்துருச்சு, கேரளா வந்துருச்சு, கர்நாடகம் போயிடுச்சு. இதுக்கு மேலே எங்கே இருக்குது திராவிடம்? இதுக்கு மேலே சொன்ன எவனா உதைப்பானா, அப்புறம் வந்து தமிழ்நாடு தமிழ் இருக்கேன்னு உட்காடுறீங்க. இதுதான் உங்கள் சீட்டிங். ஆனால் படத்தில் என்னன்னா, இந்த மொழிக்காக இவரும் அண்ணாவும் தான். அண்ணா 2-3 இடத்துல அவர் கோட் பண்ணுறாங்க. அவர் இடத்துல வந்து எங்கள் தலைவரை வந்து எங்களை இப்படி அடிக்கிறது உதைக்கிறது எங்கள் தலைவர் தெரிஞ்சா என்ன, உங்கள் நொன்னனே சிறையில் தான் இருக்கிறாருன்னு ஒருத்தர் சொல்லுவான். அப்படியே உங்கள் நொன்னனே சிறையில் தான் இருக்கிறாரு அப்படின்வாங்க. இது இவர்கள் நடத்தின மாதிரி. எனக்கு இது சந்தேகம் வந்தது. அதில் வந்து என்ன காட்டுறாங்கன்னா, பிற மொழியாளர்கள் ஆந்திராவிலிருந்து வந்து கலந்துக்கிறாங்க. புறநானூற்று படை, கவனிங்க, ஆந்திராவிலேருந்து புறநானூற்று படை வருது, கர்நாடகாவிலேருந்து புறநானூற்று படை ஒன்று வருது, கேரளாவிலேருந்து புறநானூற்று படை வந்து, மேற்கு வங்கத்திலிருந்தும் கூட புறநானூற்று நார்த் இந்தியாவிலேருந்து வந்து கலந்துக்குது. தமிழர்களுடைய போராட்டத்தை சேர்ந்து நடத்தினார்கள் வரலாற்றில். புரியுதுல உங்களுக்கு? அதில் கதாநாயகி வந்துட்டு தெலுங்கு. அது அப்போ வந்து பேன் இந்தியாங்கிறத கொண்டு வர்றாங்க. பேன் இந்தியா போராட்டம். ஆமா, நீங்க தமிழர்கள் வந்து நீங்க குண்டடிப்பட்டு சாகல, பேன் இந்தியாவே வந்து போராடி இருக்கு. செத்தல யாரும் பிற மொழியாளர்கள் மற்ற மாநிலத்துல யாருமே இல்லை. ஆனா இதுல காட்டுறது இப்ப எல்லாருமே சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. அதுல வந்து அந்த கதாநாயகி பொண்ணு சொல்லுது, அதுல அவன் சொல்லுவான், சும்மா இதுல வந்து இங்க வந்து நோயின்னு குறுக்கு மறுக்க பேசிட்டு உனக்கு என்ன அதுல இருக்குதுன்னு சொல்லி பேசினோன்னு, நீ என்ன எப்ப பாரு தெலுங்குன்னு சொல்லிட்டு இருக்கிற, இங்கதான் பிறந்தேன், இங்கதான் வளர்ந்தேன், சில கூறுகள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. சொல்லுது அந்த பொண்ணு, இங்கதான் பிறந்தேன், இங்கதான் வளர்ந்தேன், நானும் பேசுவேன் என் மொழிக்காக, இது என்னுடைய மொழி. அப்புறம் தெலுங்குல திட்டிட்டு போகுது. புரியுதுல? அதுக்கு அவன் சொல்றான், எல்லா கெட்ட வார்த்தையும் எல்லா மொழியிலையும் திட்டுவான்னு சொல்லிட்டு நக்கலா வேற சொல்றாங்க. அந்த கதாநாயகனுடைய அப்பா வந்து காங்கிரஸ்ல ஒரு பெரிய ஆள், அந்த கதை தொண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறார். அவரும் இந்த போராட்டத்துக்கு மறைமுகமா ஆதரவு அப்படின்றதையும் காட்டுறாங்க, பண்றாங்க. ஆக தெலுங்கு அதிகமாக அதுல இருந்து முன்னு நின்று வழி நடத்தினதா நீங்க காட்டுறீங்க. வரலாற்றை திரிக்கிற படம் அதுதான் சொல்றேன். 420 நீங்க இன்னொரு கட்டபொம்மனை கட்டமைக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். படம் எடுங்க, பிற மொழி மேல நமக்கு வருத்தம் இல்லை. இது முழுக்க தமிழ் இளைஞர்கள் முன்ன நின்று நடத்தி உயிர் தியாகம் பண்ணது, கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. தமிழர்கள் தான் இருந்தாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அதுல போராட்டத்துல இருந்திருப்பாங்க. அந்த பெயர் பட்டியெல்லாம் நீங்க எடுத்து வச்சுட்டு இருக்கணும். வரலாற்று நீங்க வரலாற்றா வைக்கல. உங்க அப்பாவுக்கு 100 கோடியில வந்து கட்டி சமாதி கட்டி நினைவா வச்சு வரலாற்றை எழுதுன மாதிரி ஒரு 500 பேருக்கு மேல கொத்தா செத்து போனாங்க. அது வரலாறு நமக்கு பாட புத்தகத்துல வச்சிருந்தா கூட இல்லையே, வைக்கல, பாட புத்தகத்துல வைக்கல, நினைவே கிடையாது. தமிழ் தேசிய பேரியக்கம் ஐயா பே மணியரசன் இன்னும் மற்றபடி தமிழ் சான்றவர்களும் தொடர்ச்சியா கருணாநிதியை கழுவி ஊத்தி கோரிக்கை வச்ச பிறகு 2-3 எழுதி சின்னதாக அங்க செய்திருக்கீங்க. பொள்ளாச்சியில இலங்கையில வந்து லாரியில அது இந்த சீன்லாம் காட்டுறாங்க, லாரியில் கொண்டு போய் வச்சுட்டு புதைக்கிற மாதிரி செய்தாங்க பொள்ளாச்சியில். திருப்பூரில் இன்னும் பக்கத்தில் ஒரு ஊர், ஏதோ 3 இடத்துல வலுவான போராட்டம் நடந்தது. அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி நடக்குது. அங்கே தான் ஒரு அதிகாரியை வந்து, பிரிட்டிஷ் அதிகாரியை வந்து, அதான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் அரசு அதிகாரியை வந்து கொளுத்திடுறாங்க.
அதனுடைய வேகத்துல குருவி சுடுற மாரி சுட்டு வண்டியில ஏத்தி கொத்து கொத்தா ஒரு பதிவும் நீ வைக்கல. இந்த படத்துல வருது அது வருது. ஆனா என்னன்னா, முழுக்க தெலுங்கு அவர்கள் வழி நடத்துகிறாங்க. ம். அவங்க வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. இந்த அவங்கலாம் சேர்ந்து தசாவதாரம் படத்துல அ, கமல் ஒரு டயலாக் சொல்லுவார். கமல் வந்து ரொம்ப குசும்பு பிடிச்சாளு. ம், அவருக்கு இந்த கம்பெனி சீக்ரெட்லாம் தெரியும். ம், அவர் வந்து சொல்லுவாப்புல, "தமிழை வாழ வைக்க யாராவது ஆந்திரால இருந்து வருவாங்க, தெலுங்குக்காரங்க யாராவது வருவாங்க" அப்படின்ட்டு. ம். அது மாரி நம்மகிட்ட வந்து இவர்கள் வரலாறை இப்போ இன்றைய சமூக வலைதளங்கள்ல 2009 பிள்ளைங்க, பின்னாடி வந்து வந்த பிள்ளைங்க தரவுகளோட எடுத்து ஆதாரப்பூர்வமா அம்பலப்படுத்தின காலத்திலயும் நம்மகிட்ட இவ்ளோ குயுக்தியா நடக்குறானுங்க, இவ்ளோ டக்கால்ட்டி வேலை இல்ல பண்றாங்கன்னா எனக்கே குழப்பம் வந்தது. படத்த நானு பொதுவா எந்த திரைப்படமும் பார்க்க மாட்டேன். உங்களுக்கு தெரியும். ஆமா. இந்த படத்த பார்க்கணும்னு நானும் ம், ராகவும் போய் உட்காந்து பார்த்தோம். ம். பார்த்துட்டு வந்த உடனே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஒருவேள நம்ம நீங்க வந்து படிச்சதுல இப்படி எதுவும் எட்டாம இருந்திருக்குமோ? ஓ! தேடுனது எதனா தப்பு நடந்திருக்கும். பிற மொழியாளர்கள் இப்படிலாம் வந்து சேர்ந்து ஆர்கனைஸ் ஆயிட்டு இந்த போராட்டத்த நடந்திருக்காங்க. ம். அங்கிருந்து படைகள்லாம் வருது. ம். புறநானூற்று படை கேரளா, ஓ! புறநானூற்று படை ஆந்திரா ச்சே! அப்படின்னு வருது. ம், இந்த துரை மதிவாணன் இருக்கிற ஐயா 90 ம். வயசுக்கு மேல ஆயிடுச்சு. ஆமா, அவரு கருணாநிதி கூட வந்து ஆமா. இருந்தவரு. சீக்ரெட்ட உடைச்சாரு. சிறையில ஒண்ணா ம், இருந்தாரு. அப்பதான் நான் கேட்டேன், "ஐயா, பாளையங்கோட்டை சிறையிலே பாம்புகள் பல்லிகள் நடுவிலே ம். அஞ்சாமல் இருந்தது யாரு? அது கலைஞர் தான் பாருன்னு" சொல்லிட்டு பாட்டு வந்தது. அப்படியானா பாம்பு பல்லிலாம் இருந்துச்சான்னா, பொசுக்குன்னு சொல்லிட்டாரு. ம். ராசாத்தி அம்மா கரிச்சோறுக்கு மத்தியில தான் இருந்தாங்க. பாம்பு பல்லிலாம் இல்ல. ஓ! தினமும் கரிச்சோறு நல்லி மட்டும். எலும்போட இருந்திருக்கீங்க. ஆமா. இருந்திருக்காங்க. வந்துருவோம் நாங்க சீட் ஆடிட்டு இருப்போம். இத சாப்பிட்டு முடிப்போம். அங்க இருந்த ஒரே ஒரு பாம்பு அது கருணாநிதி தான்னாரு. அவருகிட்ட 92 வயசு இப்ப. அ, 92 95 எ, ஃபோன் பண்ணி பேசுனேன். ஐயா இந்த மாரி எனக்கு ஒரு சந்தேகம். ம். இப்படி பிற மொழியாளர்களும் வந்து இதில பங்கெடுத்துக்கிட்டு நடத்துனாங்களா? பிற மாநிலங்கள்லேருந்து வந்துன்னு. என் அறிவுக்கு எட்டுன மாதிரி, அல்லது எங்களுக்கு தகவல் தெரிஞ்ச மாரி, அல்லது நாங்க எங்கேயாவது படிச்ச மாரி. நாங்க போராட்டத்தில கலந்துட்டு எந்த இடத்துலயும் அந்த மாரி நடக்கவே கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று வேலை, மோசடி. ம், ம், நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததே இந்திய எதிர்ப்பு போராட்டம். 500 பேருக்கு மேல உயிர் தியாகம் பண்ணாங்க. 4 பேர் தான் இறக்குறாங்க அவங்களுக்கு. ம், வங்கதேசத்தில. ம், மொழி போர் நாள்னு அவங்களுக்கு தான் இன்னைக்கு இருக்குது. ம், 500 பேர் செந்தத்த இன்ன வரைக்கும் நீங்க டெல்லி அரசு கூட இத்தனை ஆண்டுகள் இருந்தீங்க. வாங்கி தின்னு இருக்கீங்க. ம், வாஜ்பாய் ஆட்சியில அதுக்கு முன்னாடி பகத்சிங் மன்மோகன் சிங் ஆட்சியில ஆதரவாளரா இருந்தீங்க. சந்திரசேகர் ஆட்சியில எதிரா இருந்தீங்க. அப்புறம் வாஜ்பாய் ஆட்சியில 5 வருஷமா உட்கார்ந்து சாப்பிட்டீங்க. சொக்கத்தங்கம் சோனியா காலத்துல 10 வருஷமா உட்கார்ந்து சாப்பிட்டீங்க. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் மத்திய அரசு கூட நின்னு இலை போட்டு சாப்பிட்ட நீங்க, இது ஒரு மொழிப்போரினுடைய ஒரு இது அழிக்கப்பட்டுகிறது. இதுதான் உலக மொழி நாள்ன்றது இத தான் நீங்க சொல்லியிருக்கணும்னு இந்தியா மூலமாக ம். ஐநாவுல உட்காரும்போது பதிவு பண்றதுக்கு உனக்கு என்ன நோவுது? என் கூடவே பழகிக்கிட்டு, என் சொக்காவ எடுத்து போட்டுக்கின்னு, என் சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு, என் தண்ணிய குடிச்சுக்கிட்டு, என் குரலாக நீ இருந்துகிட்டு, என்ன முதுகுல குத்திக்கிட்டே இருக்கிற ஒரு ஒரு காலகட்டமும். ம், இப்பவும் இந்த திரைப்படம் அத தான் செய்யுது. ம். இந்த திரைப்படம் சொல்லக்கூடிய திரைப்படத்தின் விஷயமும் வாயிலாக அதுதான். அதுதான் செய்ய விரும்புறேன். அதான் வரலாற்ற நீங்க இருட்டடிப்பு ஆமா. பண்றீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சமீபத்தில ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி 2 நாளைக்கு முன்னாடி நடந்ததுல, ம். அ நிகழ்ச்சியில உள்ள வழக்கம் போல வந்து ஒரு பல தரப்பட்ட கட்சி ஆதரவாளர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் கூச்சல் இடுறதோ, இல்ல எதிர்கேள்வி கமெண்ட் அடிக்கிறதோங்கிறது நடக்கும். ம். அப்படி வந்து ஒரு அ பத்திரிக்கையாளர்ங்கிற, ஊடகவியலாளர்ங்கிற பேர்ல இருக்கிற ஒரு திமுககாரர் வந்து இதாகும்போது, அ உள்ள கொஞ்சம் சங்கிகள் வந்து சவுண்ட் விட்டுருப்பாங்க போல இருக்கு. அவங்கள அடிக்கிறதுக்காக வெளிய வந்து ஒரு அமைச்சருடைய ஆட்கள எல்லாம் திரட்டி வச்சுட்டு நின்னது, வச்சது, மிரட்டல் விட்டது நீங்க அதெல்லாம் நீங்க பார்க்குறீங்களா? நீங்க தப்பா சொல்றீங்க. இதெல்லாம் அ, நான் வன்மையா கண்டிக்கிறேன். அவர் அ. ஜனநாயக வழியில ஓ! அங்க ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்காக ஓ! வராரு. சரி, சரி. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அவர. ம், புரியுதுல்ல? நீங்க வந்து ஏன் அடியாளுன்னு பார்க்குறீங்க? ம், சேவை செய்ய வந்திருக்காங்கன்னு வச்சுக்கங்க. ம். எப்படி அங்க போய் இடிச்சவங்கலாம் கர சேவை செய்ய இல்ல வந்தார்கள். இந்த மிரட்டல் வந்து தொழில் வந்து இடிக்கிறது. ம், பேரு கர சேவை. ம், அந்த மாரி இவரு ஒரு சேவை செய்ய அங்க வந்திருக்கிறாரு. ம், புரியல? உனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக, தம்பி செந்தில்வேலு இப்படிலாம் பண்ணாத. சமூகம் இன்னும் வந்து ஒரு இடத்துல தூக்கி இதுவரைக்கும் உன்ன பத்தி பேசுனதில்ல. ம், நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்கிற? என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்குது? இந்த அதிகாரத்தின் பேர்ல நீ என்ன செய்துட்டு இருக்கிறன்னு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ம், ஒரு பத்திரிக்கையாளராக இருந்துகிட்டு இந்த மாரி வேலைய நீங்க செய்திருக்கிறது ரொம்ப ரொம்ப கண்டிக்கக்கூடிய ம், தப்பு இது. நீ யாரு முதல்ல நீ சொல்லு. ம். நீ என்ன ஊடகத்துல உட்கார்ந்து முகத்த காமிச்சு செய்திய வாசிச்சத தவிர வேற என்ன நீ செய்திருக்க? இந்த இனத்துக்கு, இந்த சமூகம் என்ன செய்திருக்க? ம். என்ன எழுதியிருக்க? சீமான் கிட்ட வந்து உட்காந்தோனே ஒரு முகத்த எடுத்துக்கிட்ட, அங்கருந்து நேரா டக்குன்னு திராவிடத்துக்கு போயிட்டீங்க. இத ம். தாண்டி வேற நீங்க என்ன பேசியிருக்கீங்க? நான் அந்த இடத்துக்கு இங்கருந்து போறவங்களுக்கெல்லாம் அங்க வந்து செழிப்பான வாழ்க்கை அமையுது. நீங்க வந்து உண்மையிலே நான் வந்து இதில கேட்கிறேன்ப்பா. இந்த கேள்வி கேட்கிறதுக்காக கேட்கிறேன். நீங்க ஒரு பல தரப்பட்ட அரசியல் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வர்றீங்க. பொருளாதாரியில சிரமத்தில இருக்கீங்க.
இது அதாவது ஒரு செட்டில்ட் ஆக வேண்டிய ஒரு நம்ம கூட சேர்ந்தவன்லாம் வந்து எந்த நிலையில இருக்கான்? நேத்து வந்து என்ன நாஞ்சில் சம்பத் வருத்தப்பட்டாரு. ஊடகவியலாளர்ன்னு சொல்லிட்டு வந்தவன் 4,00,00,000 வள்ளியூர்ல வீடு கட்டுறானா அப்படின்னு அவர் வருத்தப்பட்டாரு. அரசு அந்த கார் நிலைமைக்கு ஆயிட்டு இருக்கு. குடுக்குறாங்கன்னு ஆமா, என்கிட்டயே சொன்னாரு. ஆமா, இருக்குது. ஆமா. நீங்க எனக்கு வந்து அது மாரி ஆமா. இப்படி வந்து நீங்க ஏன் வந்து இந்த தமிழர் அரசியல்ல பேசி, அதுக்குள்ள நிக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? ஏன் வந்து நீங்க திராவிடத்தின் பக்கத்துல போனீங்கன்னா, இல்ல அடுத்து வந்து ஏன் அங்க நிக்கணும்னு முதல்ல சொல்லேன் அ, எனக்கு. ம், நான் ஏன் அங்க நிக்கணும்னு ஒண்ணு கேட்கல. அ, காசு, பணம்ன்றது இன்னைக்கு வரும் ம், பாலா. ம், நாளைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ம். நீ யாருன்றது நிரந்தரமா இல்ல நீங்க பதிவு இங்க செஞ்சிடும். இருக்கிறது உங்களுடைய மதிப்பு தெரியுதா? இங்க நீங்க பேசுறதுடைய இது வந்து அவங்களுக்கு மதிப்பு தெரியுது. தமிழ் தேசியத்துல இருக்கவங்க மதிப்பு தெரியுது, தெரியலன்றதுக்காக நான் அதுக்குள்ள வரல. ம், நீங்க என்ன மதிக்கணுன்றதுக்காக நான் இதெல்லாம் பேசல. ம், நீங்க எனக்கு செய்யணுன்றதுக்காகலாம் இல்ல. என்ன நீ ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோ, மதிச்சா மதிச்சுக்கோ, இல்ல விட்டுட்டு போடி. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ம். கஷ்டம் இருக்குதுனாலும் எனக்கு இதுக்குள்ள இருப்பது எனக்கு சுகமாக இருக்கிறது. ம். அவ்வளவுதான் ஒரே விஷயம். ஓ! நான் திரும்ப திரும்ப முதுகுல குத்து படுறதுக்கான தயாரா இல்லை. ம். ஏன்னா என்னுடைய எதிரி யாருன்றத அம்பலப்படுத்தணும். ம். எதிரின்றது எங்க ஆரியன் ஆரியன் சொல்லிட்டு இருந்தேன்லடா, முதல் எதிரி நீதான் அப்படின்றத நான் இப்ப கண்டுபிடிச்சு நான் உணர்ந்தத, நான் கண்டுபட்டத, நீங்க இப்போ வந்து ஆரியத்த விட திராவிடம் தான் முதன்மையான எதிரிங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்களா? ஆரியத்தை விடன்னு இல்ல. ஆ. அவன் அவன் கூட பரவாயில்லன்னு மாரி தான் நான் சொல்லுவேன். உடனே நீ ஆரியத்த தூக்கி பிடிக்கணும்னு சொல்லடா. நீ ம். எவ்வளோ ஆரியம் பொழியுதுன்னு சொன்ன விட, அத விட அது ஒண்ணும் இல்ல. அது நல்ல பாம்பு, நீ கட்டுவிரிய பாம்பு. அது கடிச்சா திருமாவளவன் அவர்கள் வந்து கருணாநிதியும், ஜெயலலிதாவையும் சொன்ன வார்த்தை. ஆமா. அது நல்ல பாம்பு, இது கட்டுவிரிய பாம்பு. அது ம். கடிச்சா நீங்க ஓரளவுக்கு பொழச்சுக்கலாம். கட்டுவிரிய பாம்பு கடிச்சா வாய்ப்பே இல்ல. முடிஞ்சு. ம். விதி மாண்டவன தான் ம். விரியம் புடுங்கன்னு கிராமத்துல சொல்லுவாங்க. ம். என் இனத்த சுத்தின கட்டுவிரியம் பாம்பு நீ. புரியுதுல? திராவிடம். ஆமா. என் இனத்தின் காலை சுற்றி கடித்துக் கொண்டிருக்கிற கட்டுவிரியன் பாம்பே நீ. நீ உன்ன அடிச்சு போட்டா என் இனத்தினுடைய கால் வந்து விடுதலையாகும். காசு இல்ல பணம் என்னன்னா, பணம் ஏன் இந்த கேள்வின்னா, இப்போ நீங்க கருத்தியலா வந்து உரையாடல் நடத்திக்கிட்டே இருக்கீங்க. தினசரி கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேல பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆ 5 ஆனா ஆண்டு இல்ல. அ இதுல வந்து 5 ஆண்டு 10 ஆமா, ஆண்டுகளாவ ஆமா. இல்ல நான் 2008 சொல்றேன் இந்த ராவணா ஊடகத்தின் மூலமாக. ஆனா பொதுவா பார்த்தீங்கன்னா, ஆ சீமானையோ அல்லது தமிழ் தேசியத்தையோ திட்டுபவர விஷயத்தை தேடி தேடி நம்ம ஆள்கள் போய் பார்க்குறாங்கல்ல. அது அது பார்க்கும்போது என்ன தோணுது? இல்ல அது கொஞ்சம் வேதனையா தான் அது இருக்குது ஒரு பாலா. அதாவது உளவியல் ஒண்ணு. யூடியூப் அ உளவியல் அது. உளவியல்னு இல்ல. இப்போ அ. ஒரு நல்ல கருத்த நம்ம சொல்றோம். இத வந்து ஒரு 1000 கணக்குல தான் பார்க்குறாங்க. ம். சீமானை திட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பல ஆயிரம் போகுது. அது 20,000 பார்க்குறவங்கலாம் யாரு போகுது. நம்ம ஆளுங்க தானே பார்க்குறாங்க. 1,00,000 எல்லாம் இவர்கள் தான் பார்க்குறாங்க. அ. அது கொஞ்சம் யாருக்காக இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? ஏன் நம்ம இத வந்து இப்ப இந்த மாரி சேனல அவங்க வளர்த்து விட்டாங்கன்னா, அவங்களுக்கு தான் ம். நலன். பின்னாடி ம். ஸ்ட்ராங்கா ஒரு கருத்து சொல்லும்போது எடுபடும். இத்தன லட்சம் பேர் பார்க்குறாங்களே அப்படின்னு ஒரு மரியாதை இருக்கும். ம். நீங்க கீழவே வச்சுக்கிட்டு இருந்தா, அந்த மரியாதையும் கீழ தான் இருக்கும். ம். என்னுடைய சேனல் நான் கீழ இருக்கிறேன்னு இல்ல. ம். இனம் சம்பந்தப்பட்ட கருத்து கீழ இருக்குது. அவ்வளோதான் விஷயம். ம். பொழுதுபோக்குலயும் மத்த மாரி விஷயத்துல கவனம் இருக்கும்போது, உன் இனம் உனக்கு காலுக்கு கீழ வெட்டுற குழி உனக்கு தெரியாது பாலா. ம். நீ கிட்டத்தட்ட இறங்கி கழுத்து வரைக்கும் போயிட்டு ம். கடைசியா தலை மேல மண்ணு போட்டு மூடும்போது தான், சரி. ஆஹா! நம்ம இவ்வளவும் வேடிக்கை பார்த்திருந்தது தப்பு. நம்ம காலுக்கு கீழ மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து நம்ம பள்ளத்துக்குள்ள இறக்கிட்டாங்கன்றது, உனக்கு புரியும். மேல மண்ணு போட்டு மூடும்போது தான் நீ உணர்வ. அன்னைக்கு இந்த மாரி ஏகலைவன்கள நீங்க தேடுவீங்க. அன்னைக்கு தான் அந்த பெரும் இழப்பா, பாலா ஐயோ! இப்படிலாம் சொன்னாரே! ம். விட்டுட்டோமே! அப்படின்னு அன்னைக்கு உங்களுக்கு படும். ம். ஒருத்தருடைய இழப்பு வரும்போது தான் அவருடைய பெருமை தெரியும். ம். இது என்னைக்கானா இல்லாம போச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த பெருமை ம். தெரியும். அதுதான் நான் சொல்ல வரேன். நம்ம புத்தக திருவிழால கடந்த ஆண்டு ஒரு பிரச்சனை போச்சு. சீமான் அவர்கள் வந்து கடந்த ஆண்டு புத்தக திருவிழால ஒரு சர்ச்சை போச்சு. சீமான் அவர்கள் வந்து பாலமுரளிவர்மன் தொகுத்த அத வச்சு டிஸ்கவரி புத்தகம் வெளியிட்டாங்க. இன்னைய வரைக்கும் அந்த டிஸ்கவரி பதிப்பகத்துக்கு இந்த ஆண்டு வந்து ஓராண்டு தடை போட்டாங்க. அவங்க அங்க ஸ்டால் வைக்க முடியாது அப்படின்னு. இது என்ன மாரியான கருத்து சுதந்திரம்? ஆ அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு அ அந்த இந்த ஆண்டு அந்த புத்தக வளைவுல தினமலர் சார்பா வச்ச வளைவுல திராவிட இயக்க வரலாற்று புரட்டுகள் அப்படின்னு ஒரு புத்தகத்துடைய போஸ்ட் இருக்கு அதுல. அத தூக்கணும்னு சொல்லி, இப்ப அதுக்கு மேல ஸ்டிக்கர் ஏதோ வச்சு மறைச்சிருக்காங்க. இது என்ன நடக்குது? என்ன இல்ல, கருத்து சுதந்திரம் அதுல இது? அதிகமா பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்குள்ள இடதுசாரி தோழர்கள் தான் ம், பப்பாசில அதிகமா இருக்கிறாங்க. ம், ரொம்ப வேதனையா இருக்கு. கருத்து சுதந்திரத்த நீங்க வந்து கழுத்து புடிச்சு நிறுத்துறீங்க நீங்க. ம், எப்படி இது வந்து நீங்க கோபாலபுரத்துல ஒரு கிளை அமைப்பா நீங்க? ம், இல்ல கருத்து சுதந்திரத்துக்கானவர்களா? இல்ல ம், நீங்க கம்யூனிஸ்ட்டுகளா? இப்படி ம், பல கேள்விகள் வந்து இருக்கு. ம். நான் ஏன் யாழ் பதிப்பகம் 1 வருஷம் போட்டோம், 2வது ஆமா. ஏன் போடணும்னா, அங்க நடக்கிற பார்ஷியாலிட்டி. ம், யாராருக்கோ நான் முழு நேர பத்திரிக்கையாளராக ம், 1/4 நூற்றாண்டுக்கு மேல இருந்திருக்கிறேன். மிகப்பெரிய சர்ச்சை கட்டுரைகளா நான் கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு வந்து குடுக்குறதுல வந்துட்டு வந்தவனுக்கு போனவனுக்குலாம் குடுக்குறீங்க. ம், ஒரு புத்தகம் கூட வெளியிடல. அவனுக்கு ஒரு ஸ்டால குடுக்குறீங்க. ஒரு புத்தகம் வெளியிட்டவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்டால் குடுத்துருக்கீங்க. ஒரு பேனருக்கு மட்டுமே ஒரு ஸ்டால் குடுத்துட்டு இருக்கிறீங்க.
எனக்கு என்ன இருங்க பார்க்கலான்ட்டு கடைசி நேரத்தில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு மீதி இருக்குதுன்றப்ப வாங்கினா எப்படியா வர முடியும்னு கேட்டு நான் வரல. அதில் நான் கடுமையாக பேட்டிலாம் கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு. நீங்கள் வந்து இது ஒரு பொதுத்தளம் பொதுவானது அப்படின்னு நீங்கள் இடதுசாரிகளாக இல்லை. நீங்கள் வந்துட்டு ஒரு கோபாலபுரத்தினுடைய அணுக்க கிளையாக மாறிட்டீங்க. அதிகமாக இருக்குது திராவிடர்களும் இடதுசாரிகளும் தான் பப்பாசில். இப்போ திராவிட பொருட்டு இப்போ நீங்கள் காலங்காலமாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்களா? யாருன்னா இருந்தோமா? வாழ்ந்துட்டு போறாங்களா? உங்க கருத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு நான் பராசக்தின்னு ஒரு படத்தை எடுக்கீங்க, அதை கருத்து சொல்றீங்க. அது மாதிரி நாங்களும் வந்து துபாக்கூர் சக்தின்னு ஒரு படத்தை எடுப்போம். அது ஏன் மறுக்கிறீங்க? என்ன உங்களுக்கு பயம் வருது? அவ்வளவு வீக்கா நீங்க? கருத்து வார்தானே போது, கருத்துக்கு கருத்து தானே. பெரியாருக்கு முன்னு அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா சாதி கட்டுப்பாடுன்னு இருக்கும். இப்ப இல்ல, அதெல்லாம் அவங்க அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இவங்க சொல்றாங்க, நீ எனக்கு ஆகாத ஊர்ல ஒண்ணு செய்துட்டு இருந்தப்ப சாதி கட்டுப்பாடு கிட்ட யாரும் புழங்காதீங்க. அதே தான் நீங்க டிஸ்கவரி புக் பேலஸ் பண்ணிருக்கீங்க. என்ன பண்ணாங்க? ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க. புத்தகத்துல வந்து பேசுறாரு சீமான். பேசும்போது நீங்க திடீர்னு அந்த ஒரு வழியும் வச்சுக்கிறீங்க. இந்த கலைஞர் வழியா மட்டும் போயிடாதீங்கன்றாரு. அவ்வளவுதான் விஷயம். இது கருத்து வாதம் தானே. அது சொல்லக்கூடாது. ஒரு பாதை சொல்லக்கூடாது. அது என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் தானே, அரசு தானே நமக்கு பணம் கொடுக்குது, அது அரசை வந்து நம்ம விமர்சிக்கலாமா அப்படின்னு கேள்வி. அப்புறம் நீங்க முற்போக்கா இருக்கலாமா? நீங்க மன்னர்கிட்ட படியை வாங்கிட்டு புகழ் பாடின கோஷ்டிக்கும் உங்க இடதுசாரிக்கு என்ன வித்தியாசம்? இவர்கள் வந்து சங்கிகளை சொல்லுவாங்க, சங்கிகள் ஜனநாயகத்தை நெரிக்கிறாங்க. சங்கிகளை பரவாயில்ல, சங்கிகளோட நம்ம மோசம். சங்கிகள் வாழ்ந்த இடத்துலயே இருக்கிற இடத்துலயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கொடுத்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. பெரியார பேசாத மண்ணில், சமூக நீதி பேசாத 7 மாநிலத்துல தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்து முதலமைச்சரா வந்துட்டு போயிட்டாங்க. இங்க ஒன்றும் சாத்தியமாகல. இவர்கள் வந்து பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணுன்னு. பேருக்கு மட்டும் கம்யூனிஸ்டத்தில் ஒழிஞ்சுப்பாங்க, பேருக்கு மட்டும் முற்போக்கு. எம்எல் மூவ்மெண்ட்ல இருக்கிறதே கோபாலபுரத்து கொத்தடிமையா இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. கம்யூனிஸ்டுகளே போலின்னு சொல்லிட்டு விலகி போற மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பார்ட்டிங்களுடைய கோபாலபுரத்து கொத்தடிமையா இருக்குதுன்னா பார்த்துங்க, எங்க விளங்க இதெல்லாம் வந்து. ஆமா, இப்போ நீங்க இதை சொல்லும் போது தான் எனக்கு இதாகுது. நம்ம வெனிசுலா அது கண்டனத்துக்குரியது. அமெரிக்காவுடைய செயல் வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அதுக்கு நம்ம தோழர்கள் வந்து பெரிய அளவில் போராட்டம் நடத்திருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதோட சமீபத்தில் எனக்கு கொடுத்த நேர்காணலில் வந்து சண்முகம் தோழர் வந்து பாலஸ்தீனத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், ஏற்றுக்கொள்வோம், ஆனால் ஈழத்தை ஏற்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அந்த கருத்து அவங்க இன்னைக்கு இனப்படுகொலை நடந்த பிறகு கூட இன்னும் மாறாம இருக்காங்க. லெனினை அவர்கள் சரியாக படிக்கிறார்களா, பின்பற்றுகிறார்களா தான் என்னுடைய கேள்வி. புரியுதில்ல. நாங்களும் அங்கேருந்து தான் வந்தோம். தோழர் ஒரு காலகட்டத்தில் அங்கே இருந்துட்டு இருக்கிறப்ப நாங்கள் அவரோட சின்ன வயசுல திருவண்ணாமலை மாவட்டத்தில் இடதுசாரி இயக்கத்திலேருந்து தான் நாங்கள் வரோம். பிறகு காலப்போக்கில் வந்துட்டு தேசிய இன விடுதலைன்றதை பற்றி லெனின் என்ன சொன்னார்ன்றது தெரியுது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் ஒரு முறைப்பாடு வருது, வேறுபாடு இருக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுது, இதில் ஒரு காலகட்டத்தில் அந்த சுயநிர்ணய உரிமையை அந்த மக்கள் முடிவெடுக்கணும் அப்படின்னு ஒதுங்குறாங்க. ஈழ பிரச்சனையில் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை எடுத்துக்குவோம் நம்ம அப்படின்னு வந்துடுறாங்க. அவர் ஆதரவு நிலை கிட்டத்தட்ட தா பாண்டியன், சி மகேந்திரன் தோழர், வீரபாண்டியன் தோழர்லாம் உட்காந்து விவாதம் பண்ணி தேசிய மைய குழுவில் வச்சு இந்த முடிவுக்கு கொண்டு வராங்க. இங்கே இருக்கிறீங்க, அது ஒரு இன விடுதலை போராட்டம்னு தெரியும். பாலஸ்தீனத்துக்கு என்ன குறியீடு வச்சிருக்கீங்க? அந்த குறியீடு இலங்கைக்கு எந்த விதத்துல முரண்பட்டு மாறுபட்டு இருக்கு எனக்கு புரியுங்க. ஏதாவது ஒண்ணு இதில் இருந்து பாலஸ்தீனத்திலிருந்து ஈழம் தனியாக இந்த குறியீட்டுல இந்த விலகுகிறதுன்னு சொல்லுங்க. ஒரு ஒழுக்கத்தோடு எல்லா கட்டமைப்புகளும் வச்சுக்கிட்டு வெகுஜன மக்களை அதிகம் தாக்காமல் குறிப்பிட்ட இராணுவ இலக்குகளை மட்டுமே அதோடு மட்டுமே மோதிக்கிட்டு இருந்த ஒரு இயக்கம் அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது சொல்லுங்க. நீங்க அப்புறம் என்ன எனக்கு புரியல. தோழர் மூத்தவராக இருக்கிறாரு, நீங்க என்ன வந்து நீங்க கம்யூனிஸ்ட் லெனின் சொன்னது என்ன சொல்றாரு? தேசிய இன விடுதலை குறித்து அவர் எழுதுனதில் நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க? அதை ஏற்போம், இது ஏற்க மாட்டோம்னா எப்படி? அது என்னன்னா, நீங்க வந்துட்டு லெனினை மறந்துட்டீங்க, ஸ்டாலினை மறந்துட்டீங்க, கோபாலபுரத்து ஸ்டாலினை மட்டும் உங்க மனசுல நிற்கிறாரு. அவ்வளவுதான் விஷயம். இல்ல, வெனிசுலா அந்த சம்பவத்தை கண்டிச்சு முற்றுகை போராட்டம் நடத்திருக்காங்க. இவர்கள் வந்து ஈழப்படுகொலை நடந்தப்போ இந்த மாதிரி ஏதாவது முற்றுகை போராட்டம் நடத்தினாங்க? ஒண்ணு கூட நடத்தல. அப்ப வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் பாண்டியன் அவர்கள் முன்னெடுத்து அப்போது சொன்னார், என் கையில் மட்டும் துப்பாக்கி AK-47 இருந்த அந்த கொடியர்களை நான் சுட்டு பொசுக்கி இருப்பேன்னு ஆதங்கத்துல பேசுறாரு. அது தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடுன்றது இருக்குல்ல, சித்தான் தான் அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் முதல்ல அவன் என் மொழிடா அந்த எண்ணம் வந்துச்சுல, இதைத்தான் சொல்றாரு லெனின். புரியுதுல்ல? மொழிக்காரன கூட விடுங்க, நம்மள மாதிரி சக மனிதன். அவ்வளவுதான். பிரிந்து போகும் உரிமை உங்களுக்கு என்ன அடிப்படையில்? இப்ப சோவியத் ஏன் பிரிஞ்சது சொல்லுங்க? ஏன் பிரிஞ்சது? ரஷ்யா, அது சோவியத்ன்றதுக்கு ஒரு கூட்டு பொருள், அது பேரு. அது ஏன் பிரிஞ்சது? இப்ப
என்ன அடிப்படையில தானே, மொழி அடிப்படையில தானே. இவர்களுக்கு ஒரு நியாயம், இவர்களுக்கு தெரிந்த எளிய சோசியலிச கட்சிலாம் இன்னைக்கு திமுக தான். ரொம்ப ஆமா. நன்றி. மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.